ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதீயி ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலாவை நோன்பிருந்து இறையச்சமுள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி பல விஷயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரே ஒத்த வசனத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த ஒரு ஓர்டருக்கு கட்டுப்பட்டு முழு உலகமும் குறிப்பிட்ட நேரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அல்லாஹுக்காக பசியிலிருந்து நோன்பு நோக்கின்றதென்றால் சர்வதேச அமைப்பிலே இறையச்சம் உள்ள ஒரு சமுதாயம் என்கிறதை படம் பிடித்து காட்டுகிறது. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி. அதனால் இந்த நோன்பை பொறுத்த மட்டில் எல்லா வணக்கங்களை விடவும் உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், சியாம் என்கிறது நோன்புக்கு ஒரு பேர். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது. சௌம் என்பது இன்னொரு பேர். அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம். சியாம் சௌம் இரண்டும் வேறுபாடு இருக்கிறது. சியாம் என்கிறது இந்த நோன்பை பிடிக்கிற முறைக்கு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் எல்லா இடத்திலேயும் நோன்பு சில குற்றங்களுக்கு கஃபாராக பரிகாரமாகவும் நோன்பு அமைகிறது. அந்த நேரத்திலெல்லாம் சியாம் என்ற சொல் இடம்பெறும். சும்மா அதிம்மு சியாம இலல்லை, காலையிலிருந்து மாலை இரவு வரைக்கும் நோன்பு பிடியுங்கள். எனவே உண்ணாமல் பருகாமல் மனைவியை விட்டு ஒதுங்கி கொள்ள இந்த 3 விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது இந்த நோன்பின் அமைப்பு, இந்த இபாதத்தின் அமைப்பு. இதுக்கு பேர் சியாம். சௌம் என்கிறது இதனால் பெறப்படுகின்ற இறையச்சம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது. அப்படி என்றால் இந்த வணக்கம் எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்றால் இன்னொரு இடத்துல யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையையும் தவிர்த்து கொள்ளவில்லையோ அவர் பசித்திருப்பதிலையும் தாகித்திருப்பதும் எனக்கு தேவையில்லை என்றார். அப்படி என்றால் இந்த சியாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் பசியில் இருந்தாலும் தாகத்தில் இருந்தாலும் அதனால் எந்த பெருமையும் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. இதனால் கிடைக்கிற இறையச்சம் இருக்கிறதே, லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோம்பினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இறையச்சம், அதுக்கு பேர் சௌம். அதனால் அஸ்ஸௌமுலி, அந்த இறையச்சம் எனக்குரியது. அந்த இறையச்சம் எனக்குரியது என்றால் என்ன? வேறு எந்த இபாதத்திலும் இல்லாத ஒரு இறையச்சத்தை நோம்பில் விசேஷமாக அல்லாஹ்வே தந்திருக்கிறார். சாதாரணமாக இரவு நேரத்தில் யாரும் நோன்பு பிடித்து பகல் காலத்தில் யாருக்கும் தெரியாமல் நோன்பை விட்டு கொள்ளலாம். ஆனால் யாரும் அப்படி செய்ய போகிறதில்ல. யாருக்கு தெரியாமல் போய் ஒரு கிளாஸ் தண்ணீரை பாத்ரூமில் குடிச்சிட்டு வந்தால் யாருக்கு தான் தெரியும் நோன்பை விட்டாருண்டு. ஆனால் அவர் விட மாட்டார். என்ன காரணம் என்னென்றால் யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்குறான். வேறு எந்த செயல்களை செய்யும் போதும் பொய் சொல்லுகின்ற பொழுது, ஏமாற்றுகின்ற பொழுது, பொழுது காட்டுகின்ற பொழுது, புறம் பேசுகிற பொழுது, மூட்டி விடுகின்ற பொழுது, இப்படி எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் பார்க்குறான் என்று இருந்தாலும் அல்லாஹ் பார்த்தாலும் ஊரு பார்க்காம இருந்தால் அதைத்தான் கவனிப்பான். ஆனால் நோன்பை பொறுத்த மட்டும் ஊரு பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்குறான். நோன்புக்கு மட்டும் ஸ்பெஷல். பொதுவாக இரவு நேரம் பிடித்த நோன்பை பகல் காலத்தில் கணவன் சொல்லி எந்த மனைவியும் விட போறல, வாப்பா சொல்லி எந்த பிள்ளையும் விட போறல. ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிற பொழுது என்ன அதிகாரத்தில் வேறு யாருக்கு இதுக்கு மாற்றமாக சொல்ல முடியும் என்ற நிலையில் தான் நாங்கள் இருப்போம். அவ்வளோ இறையச்சம்.
ஆனால் இதர மார்க்க கர்மங்களில் அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் வாப்பா சொல்கிறாரு, கணவன் சொல்கிறாரு, ஊர் சொல்லுது, மௌலைமார் சொல்கிறாங்க, எங்களுடைய பரம்பரை சொல்லுது, காலாகாலமாக அப்படி தான் இருப்பாங்களே தவிர அல்லாஹ் ரசூல் சொல்கிறத கணக்கெடுக்க மாட்டாங்க. பெருசாக பழக்கத்தில் வந்த விஷயத்தை விட மாட்டாங்க. ஆனால் நோன்பை பொறுத்த மட்டும் யார் சொன்னாலும் அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் கேட்குற நிலையில், அதனால தான் இந்த இறையச்சம் வேறு. அந்த இறையச்சம் எனக்குரியதுன்றதுனால அஸ்ஸௌமுலி, இந்த நோன்புக்குரிய இறையச்சம் எனக்குரியது என்றால் அந்த இறையச்சம் அடுத்தவனால் பார்க்க இயலாது. தொழுதா இல்லையாண்டு ஊருக்கு தெரியும், ஹஜ்ஜி செஞ்சா இல்லையாண்டு ஊருக்கு தெரியும், அதே மாதிரி அவர் ஜக்காத்து கொடுத்தா இல்லையாண்டு ஊருக்கு தெரியும், நோன்பு பிடிச்சா இல்லையாண்டு ஊருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் அஸ்ஸௌமுலி, அந்த இறை அச்சம் எனக்குரியது. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம். பசி தீக்கிறது தாகி தீக்கிறது கேடயமாகாது. எல்லாம் நாங்கள் பசிதாகத்தோடு இருந்து நோன்பு பிடிக்கிறேன்னு வைப்போம். அதனுடைய நோக்கமும் பசிதாகம் அல்ல. குறிப்பிட்ட நேரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணுமென்ற நோக்கமே தவிர பசியில் இருக்கணுமென்ற நோக்கம் அல்ல. அந்த நேரத்தில் பசி வரத்தான் வேணுமென்றதல்ல, அந்த நிமிடம்தான் நோக்கமே தவிர சாப்பாடு அல்ல. அந்த நிமிடத்தில் அல்லாஹ் என்று வாங்கோசை கேட்குற நிமிடத்தில் சாப்பாட்டை ஒதுக்கணும். திரும்ப வாங்கோசை கேட்குற நேரத்தில் சாப்பாட்டை சாப்பிடணும். அந்த அல்லாஹ்வோட ஓர்டர் வரும்போது அந்த ஓர்டருக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்ற சிக்னல் தான் அங்கே விஷயமே தவிர பசிதாகம் அல்ல. அதனால தான் அஸ்ஸௌமுலி, அஸ்ஸியாமுலி என்றால் இந்த மாதிரி நோன்பு பிடிக்கிறன்ற அர்த்தமாயிடும். அஸ்ஸௌமுலி. அதே மாதிரி அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம் என்றால் அந்த பசிதாகம் கேடயம் அல்ல. அதுக்கு நீங்கள் ஒரு ஒழுங்கமைப்பு வச்சு கொண்டிருக்கிறீங்களே, எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பாட்டை விடணும், அல்லாஹ்வோட ஓர்டர் வந்தால் சாப்பிடணும், அல்லாஹ்வோட ஓர்டர் வந்தால் சாப்பாட்டை விடணும். அந்த அஸ்ஸௌம் அது ஜுன்னத்து, அந்த இறையச்சம் கேடயம். இறையச்சம் கேடயமா இல்லையா? உண்மையிலே கேடயம். சூரத்துல் பக்ராவில் 182ஆம் வசனம் நோன்பை பற்றி சொல்லுது. அதில் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்கு நோன்புன்னு சொல்லுது. அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லேயும் பல விஷயங்களை சொல்லிட்டு தத்தக்கூன் தான் வரும், அதுவும் இறையச்சத்துக்குள்ளதுண்டு. அதுக்கு பின்னால் உள்ள வசனங்கள்லேயும் வேறு விஷயங்களை சொல்லிட்டு அதிலும் ஹக்கன் அலல் முத்தகீன் லஅல்லஹும் யத்தகூன், அதில் எல்லாமே தக்குவா. இப்படி பார்த்தா சூரத்துல் பக்ராவில் தக்குவாவுக்குள்ள விஷயம் 39 இருக்கிறது, நோன்பு மட்டுமல்ல. முதலாவது ஆயத்தும் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், தொடங்கிறது முத்தகீன், தக்குவா என்ற ஆயத்து தான். இப்படி 39 விஷயங்கள் பக்ராவில் மட்டும் தக்குவாவுக்கு சொல்கிறான். அதில் ஒன்று தான் நோன்பு. அதனால் அந்த நோன்புன்ற இந்த காலத்தில் அல்லாஹு தாலா ஸ்பெஷல் தக்குவா ஒன்றை தந்ததுனால இதை பயன்படுத்தி ஒரிஜினல் தக்குவாவை அடையலாம். ஏன்னா இதுக்கு அல்லாஹ்வோட ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்துக்கான ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒன்று இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆன் ஓதுறது தக்குவா, சுன்னாக்கள் தொழுகிறது தக்குவா, சதக்கா கொடுக்கறது தக்குவா, ஏழைகளை கவனிக்கிறது தக்குவா, பொறுமையாக இருக்கிறது தக்குவா. இதெல்லாம் இதர காலங்களில் செய்வது கொஞ்சம் மனநிலை கஷ்டமாக இருக்கும், மனநிலையில் அவ்வளோ பக்குவம் இருக்காது. நோன்பு காலத்தில் மனநிலை சும்மாவே பக்குவப்படுகிறது. அதனால் இந்த பழக்கத்தை 30 நாள் எடுக்கிற பொழுது ஐயாமம் மாதூதாத், வரையறுக்கப்பட்ட காலம் எதுக்கும் தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 30 இரவுகள் வாக்களித்தான். நபிகளாரும் சில வரையறுக்கப்பட்ட காலங்கள் ஹிரா குகையில் பக்குவப்பட்டார்கள். அதே மாதிரி ஒரு நோய் ஒன்று இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தை மருந்து குடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒருத்தன் புகைக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், உடனே விடையலாதுண்டுவான். அப்போ அதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. அதனால் ஐயாமம் மாதூதாத், இந்த இறையச்சத்துக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்தை தந்து இறையச்சத்தை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வசதியையும் தந்து நானே அதுக்கு உள்ளத்தையும் செட் பண்ணி தந்து அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், இந்த நிலைமை உங்களுக்கு ஒரு கேடயம். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது என்றால் இந்த இறையச்சம். அதனால் நோன்பை பொறுத்த மட்டும் சியாம் என்கிறது நோன்பு பிடிக்கிற விஷயம், சௌம் என்கிறது அதனால் எடுக்கிற இறையச்சம் என்கிறதை இந்த விளக்கங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது.
அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கடமையாக்கக்கூடிய எல்லா வசனங்களும் நேரடியாக சொல்ல மாட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது. நான் கடமையாக்கினேன்னு சொல்லலுமே. குத்திப அலைக்குமுல் கித்தால், யுத்தம் கடமையாக்கப்பட்டது. குத்திப அலைக்குமுல் கிசாஸ், குற்றப்பரிகாரம் கடமையாக்கப்பட்டது. குத்திப அலைக்கும் இன்தரக்கு ஹைரனில் வசியத்துலில் வாலிதைன், வசியத் கடமையாக்கப்பட்டது. கத்தப ஒன்று இருக்கிறது, குத்திப ஒன்று இருக்கிறது. கத்தபாண்டா டிரெக்டாக சொல்கிறது, கடமையாக்கினான். குத்திபாண்டா கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனில் ஒரு வழிமுறை இருக்கிறது. எங்களுக்கு கஷ்டமானது, கடமைகள், எங்களுக்கு நஷ்டமானது, பாதகமானது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் மறைத்து வரும். அது கடமையாக்கப்பட்டது. அவர் நரகத்தில் நுழை வைக்கப்படுவார். அவருக்கு சோதனைகள் உண்டு பண்ணப்படும். நல்ல விஷயங்கள், இன்பமான விஷயங்கள், எதிர்பார்க்குற விஷயங்கள், ஆசையான விஷயங்கள், அது டிரெக்டாக சொல்லுவான் அல்லாஹ். இன்ன ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷை ஃபஸ அக்துபுஹா, இந்த ரஹ்மத்து உலகத்தை மூடி இருக்கிறது. ஃபஸ அக்துபுஹா, நான் உங்களுக்கு அதை தந்தேன். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ நியமச் செய்தாய். அதே மாதிரி கைரில் மக்தூபி அலைஹிம், நீ கோபித்தாய் அல்ல, கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டான். அது மாதிரி வலசௌஃப யுஅத்தீக ரப்புக்க, உங்கள் ரப்பு உங்களுக்கு தருவான். மா வத்தஅக ரப்புக்க, உங்கள் ரப்பு உங்களை கைவிடவில்லை. அது மாதிரி எங்களுக்கு இன்பமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை அவனே நேரடியான பொருளில் பேசுவான். அது நானுன்றதை ஹைலைட் பண்ணி, கஷ்டங்கள், சுமைகள், கடமைகளை அதை மறைச்சி பேசுவான். இப்படி ஆக்கப்பட்டது என்று சொர்க்கத்தை தரும்போது அவன் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள். நரகத்தை கொடுக்கும்போது நரகில் போடப்படுவான், படுவான். இது அல் குர்ஆனோடு அது மாதிரி தான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இல்லாண்டா இப்படி சொல்லியிருப்பான், கதபல்லாஹு அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பை அல்லாஹ் கடமையாக்கின. உண்மை அதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை இருக்கிறது. உங்களை அல்லாஹு தாலா நல்லதைத்தான் விரும்புகிறான். இந்த கடமையும் கூட நீங்கள் கஷ்டப்படணுமென்றா இல்லை, அதான் கடமையாக்கப்பட்டது. நான் கடமையாக்கினேன் நேரடியாக சொல்ல மறைச்சி சொல்கிறது. இதனுடைய நோக்கம் பசிதாகத்திலிருந்து கஷ்டப்படுறதல்ல, அது ஒரு கடமை. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அடிப்படையில் இந்த நோன்புடைய தன்மையையும் நோக்கத்தையும் நாங்கள் புரிந்தால்தான் என்ன பெரிய பயம் பண்ணினாலும் எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொன்னாலும் இது எதுக்குன்னு விளங்கி கொள்ளையிலும். நோன்புடைய அமைப்பை பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு வினாடியில், அந்த செகண்டில் நாங்கள் சாப்பாட்டை விடுறோம், இன்னொரு செகண்டில் உடனே சாப்பிடுகிறோம். இவ்வளோ நேரம் பசியில் இருந்து இந்த செகண்டில் நோன்பு திறக்காவிட்டால் யாரும் மரணிக்க போகிறதில்ல. ஆனால் எதுக்குன்றால் அல்லாஹ்வுடைய ஆணை வந்தால் உடனே செய்வேன். இப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக 720 மணி நேரம் கல்லில் எழுதின மாதிரி, உள்ளத்தில் செதுக்கின மாதிரி திரும்ப திரும்ப இந்த ஒரு பயிற்சி தான் 30 நாளும். இப்போ எந்த பயிற்சி இதில் இருக்குண்டா, அவனுடைய ஓர்டர் வந்தால் உடனே செய்வேன். இதுதான் அஸ்ஸௌம் என்கிறது. அதனால் அல்லாஹு தாலா ரமலான் மாதம் என்கின்ற ஒன்றை வைத்து அல் குர்ஆன் இறங்கின காரணத்தினால, அல் குர்ஆன் இறையச்சத்தின் கருவி என்றதுனால, அந்த அல் குர்ஆனுக்குரிய மகிமை, அல் குர்ஆன் இறங்கின நோக்கம் இறையச்சம் மட்டும்தான். அதனால தான் தாலிக்கல் கிதால் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், முதல் வசனமே இறையச்சத்தோடு தொடங்குகிறது. இப்படி இந்த இறையச்சத்துடைய மாதம் பூடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்கிற மாதிரி அல் குர்ஆனுக்குரிய அந்த விஷயத்துக்காக வேண்டி, அதனுடைய ரஹ்மத்துக்கும் பரக்கத்துக்குமாக வேண்டி அந்த மாதம் முழுக்க இறையச்சம் மணங்கமழுகின்ற அந்த ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி, அதில் நீங்கள் நன்றாக உங்களை வளர்த்துக்கோங்க என்ற அர்த்தத்தை இந்த நோன்பு எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் அல்லாஹு தஆலா இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்துக்கு அல்லாஹு தஆலா எங்களை ஆளாக்கி இந்த தன்மைகளை புரிஞ்சு எதுக்கு நோன்பு நோக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை, இந்த இபாதத்தை நாங்கள் விளங்கி கொண்டு இறையச்சத்துக்கு தேவையான ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் அடைய முயற்சிக்கிறோம். அந்த வழிவகைகளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் எடுத்து எமது வாழ்க்கையிலே அதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற நிலையில்
பல விஷயங்களை இங்கே நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்திருக்கிறான், அருள் புரிந்திருக்கிறான், கருணை செய்திருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதனை இந்த உரையில் நாங்கள் படிக்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்று நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். நிகரற்ற அன்புடையோன் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். அவன் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் அர்த்தம் என்ன என்கிறதை நாங்கள் புரியணும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுக்கு முதல்ல அவனுக்கு அஸ்மா உல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரியும். அந்த அழகிய திருநாமங்களில் அஸ்மா உல் ஹுஸ்னாவில் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய பேர்கள் நிறைய இருந்தாலும் அல்லாஹு தாலாவுக்கு எல்லா பேர்களையும் முதல்ல உயர்த்தியான பேர் அல்லாஹ் என்ற பெயர். அதனால தான் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் என்கின்ற பெயரை அல்லாஹு தாலா சம்பந்தப்படுத்துகிறான். பிஸ்மில்லா என்று தொடங்குவோம், அங்கேயும் அல்லாஹ். எதை தொடங்கினாலும் பிஸ்மில்லா, பிஸ்மி சமத், பிஸ்மில் கஃபூர் அப்படி சொல்லல, பிஸ்மில்லா அல்லாட பேரைத்தான் இங்கே சேர்த்துறான். கேட்கக்கூடியவனுடைய சக்தியாளனுடைய பிஸ்மில் மலிக், ஆட்சி அதிகாரம் உள்ளவனுடைய பேரை கொண்டு சொல்கிறதில்ல, பிஸ்மில்லா அல்லாட பேரை கொண்டு. முடிக்கிறது அல்ஹம்துலில்லா, எதை முடித்தாலும் அல்ஹம்துலில்லா, அதெல்லாம் அல்லாட பேர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா தூர் மலையில் நபியாக்குகின்ற பொழுது, இன்னனி நிச்சயமாக நானாகிறவன், நானே அல்லாஹ், அல்லான்ற பேரை தான் சொல்கிறான். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதினி, நீங்கள் என்ன தவிர வேறு ரப்பு இல்லை, எனக்கு வணங்குங்கள். இன்னனி அனல் பசீருண்டு இல்லை, இன்னனி அனல் கதீருண்டு இல்லை, அதுவும் அல்லாட பேர் தான். ஆனால் அல்லான்ற பேரைத்தான் சொல்லி கொடுக்குறான் முதல்ல. லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா இப்படி சொல்லித்தான் ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்கு வரையலும். லா இலாஹ இல்லல் மலிக் ரசூலுல் கதீர், அல்லாண்டு வார இடத்துல அந்த கலிமாவில் அல்லாவுடைய வேறொரு பேரை போட்டால் அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்தால் கவுண்ட் ஆகாது. கலிமா சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருகிற பொழுது லா இலாஹ இல்லல்லா, அந்த அல்லான்ற இடத்துக்கு அல்லாட வேறொரு பேரை போட்டால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. லா இலாஹ இல்லல் மலிக்கின்ற அவருக்கு இஸ்லாத்துக்கு ஒன்று தான், அல்லாவைத்தான் சொல்கிறாரு, ஆனால் அல்லான்ற பேரை தான் அங்கே சொல்லணும். அதே மாதிரி ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா தொடங்குறதே ஹுவ அல்லாஹு, அல்லாண்டு தான் தொடங்குகிறது. எந்த இடத்துல அல் குர்ஆனில் 2699 இடத்துல அல்லான்ற பேர் வருகிறது. ஆனால் அல்லான்ற ஒரு சூறா இல்லை குர்ஆனில். நிறைய அல்லாவுடைய பேர் வாரத்தினால அதுக்கு தனி சூறா போட்டு வர தேவையில்லை. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்குற பொழுது முக்கியமான அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாவை தனியாக ஹைலைட் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கும். லில்லாஹி குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமியா, மறுமையில் எல்லா ஷஃபாத்தும் அல்லாவுக்குரியது. அதே மாதிரி லில்லாஹில் அம்ரு, அல்லாவுக்கு எல்லா கர்மங்களும். வல் அம்ரு யௌமைதின் லில்லா, அந்த நாளையில் அல்லாவுக்கு எல்லா கர்மமும். ஏனென்றால் அல்லாவுடைய எல்லா பேர்கள்லையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு முதல்ல பெரிய பேர் என்கிறது அல்லாஹ் என்குதான். அதனால தான் இந்த பேருக்கு அல் குர்ஆனில் இஸ்முல் ஆலம் என்ற பேர். இஸ்முல் ஆலம் சூரத்து தௌபா 40வது வசனத்தில் ஹியல் உல்யா என்கிறான். வ கலிமத்துல்லா, அல்லாஹ் என்ற கலிமா ஹியல் உல்யா, அதுதான் பெரிய கலிமான்றான். அடுத்தது ரஹ்மான் என்ற சொல். அல்லாஹ் என்ற பேருக்கு பின்னுக்கால அல்லாஹு தாலாவுடைய அடுத்த பெரிய பேர் சொல் ரஹ்மான். குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அலையுங்கள், அவிது உர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அலையுங்கள். இந்த ரஹ்மான் என்றதும் அல்லாஹு தாலாவுக்கு அல்லான்ற இடத்துக்கு பிறகு ஏனைய அஸ்மால் ஹுஸ்னால இது பெரிய பேர். அந்த ரெண்டையும் தான் அல்லாஹு தாலா ஹைலைட் பண்ணுறான். இந்த ரஹ்மான் என்ற பேரில் ஒரு பிரச்சனை வந்தது. ஹுதைபியாவில் காஃபிர்கள் நபிகளாரோடு உடன்படிக்கை போடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதும் பொழுது அவர்கள் சண்டை செய்தார்கள்.
ரஹ்மான் என்று இதில் இருக்கிறது. காலு வமர் ரஹ்மான், அவர்கள் சொன்னார்கள் அல்லான்ற பேர் எங்களுக்கு தெரியும், ரஹ்மான் என்ற பேர் தெரியாதே, அதனால் இதை போடையலாண்டு. உமர் அலி அல்லான்னு போன்றவங்க சண்டை செய்ய ஆரம்பித்தாங்க. ரஹ்மான்ற பேரை போட முடியாதுன்னா நாங்கள் விட மாட்டோம். நபிகளார் மக்காவில் இரத்தஞ்சிந்தா கூடாது என்பதனால் அதை சமாளித்து முடித்துட்டாங்க. ரஹ்மான் என்று ஒரு சூறா இருக்கிறது. இந்த சூறாவுக்கு பேர் முஃபஸ்ஸிரீங்களிடத்தில் அரூசுல் குர்ஆன். அரூசுல் குர்ஆன் என்றால் அல் குர்ஆனின் மணமகன். அரூஸ் என்பது மணமகன். அப்போ குர்ஆனுக்கு மணமகன் இந்த சூறா. இந்த சூறா எவ்வளோ அழகான மனம் கமலக்கூடிய கொள்கைகள். ஃபபி ஐயி ஆலாய் ரப்பிக்குமா துகத்திபான், கேள்வி கேட்டு கேட்டு மனுஜின் வர்க்கத்தார்கள் அல்லாவுடைய நியமத்தில் எதை பொய்யாக்குவாங்க என்று சொல்லி எல்லாமே அல்லாவுடைய அடிக்கடி அவனுடைய நியமத்தை அருளை பற்றி சொல்லி 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 இதை பொய்யாக்கேல்மா, இதை பொய்யாக்கேல்மா, அழகான மிகப்பெரிய கவர்ச்சியான வடிவத்தில் அந்த சூறா இருக்கிறது. அதுக்கு பேர் அர் ரஹ்மான். அதனுடைய கடைசி வசனம் தபாரக இஸ்மு ரப்பிகதில் ஜலாலி வல் இக்ராம், உயர்த்தியான சங்கையான உங்கள் ரப்புடைய பெயர் உயர்ந்து விட்டது. தபாரக பரக்கத்தாகிவிட்டது. தபாரக அஸ்மா உ ரப்பிக்க என்றால் அல்லாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால் உள்ள எல்லா பேரையும் சொல்கிற மாதிரி ஆகும். தபாரக இஸ்மு ரப்பிக்கண்டா, இஸ்முண்டா ஒருமை சொல், ஒரு பேர். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் அர் ரஹ்மான் என்று சொன்ன அந்த ரஹ்மானைத்தான் சொல்கிறான். எனவே அர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹு தாலாவுக்கு அல்லான்ற பேரோடு சமப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்த்தி கொண்ட, அவனுடைய பேர்களிலே அடுத்த பேர்களை விட உயர்த்தி கொண்ட ஒரு பேர். ஏனென்று சொன்னால் அவன் ரஹ்மான் என்கிறது தான் இன்றைய தலைப்பு. முதல்ல அவன் ரஹ்மான் என்கிற அந்த விஷயம் இருக்கிறதே, அந்த விஷயம் உண்மையாக எவ்வளோ விஷயங்கள் அவன் சொல்ல இருக்கிறான். அவன் ரஹ்மான் என்றா என்ன, ரஹ்மான் என்றா எப்படிப்பட்டவன், உண்மையிலே அவனுடைய ரஹ்மத்தும் கருணையும் சரியா என்கிறதை கண்கூடாக விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் அந்த பேரும் அல்லாஹு தாலாவுக்கு எல்லாத்தை விட பெருசாக இருக்கிறது என்றால் உண்மையாகவே அந்த நிலைப்பாடு ரப்புல் ஆலமீன் சரியாத்தான் சொல்லி இருக்கிறான். அவன் ரஹ்மான் தான் என்கிறதை உணர்த்துகின்ற முகமாக அல் குர்ஆனில் இப்படி எடுத்து சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத் என்கின்ற அந்த கருணை இருக்கிறதே, அதில் அதனூடாக பல தலைப்புகள் உருவாகலாம். அவனுடைய ரஹ்மத் என்கிறது ஒரு விஷயம் அல்ல. அவனுடைய ரஹ்மத் என்கிறது பல தலைப்புகள். எல்லா தலைப்புகள்லேயும் அவனுடைய ரஹ்மத்தை பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒன்று தான் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பரக்கத் என்கின்ற ஒரு கருப்பொருளை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். நாங்கள் அனைவர்களும் பரக்கத் என்கிற ஒன்றை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எதை எடுத்தாலும் அல்லாஹ் தாலாவுடைய பரக்கத் அதில் எங்களுக்கு தேவை. அவன் எங்களுக்கு பரக்கச் செய்யணும். யாருக்காக வேண்டி துவா கேட்டாலும் அல்லாஹ் இதில் பரக்கச் செய்யணும், குழந்தையில் பரக்கச் செய்யணும், பொருளாதாரத்தில் பரக்கச் செய்யணும். இதைத்தானே நாங்கள் விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த பரக்கத்துண்டா என்ன, பரக்கத்துண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இது அல்லாஹ்வுடைய கருணை என்று தெரியும். ஆனால் பரக்கத்து எப்படி, எந்த வடிவம், என்ன மாதிரி பரக்கத்து ஒன்றும் தெரியாது. ஆனால் நாங்கள் துவா கேட்குறோம், அல்லாஹ் தஆலா பரக்கச் செய்யணும், அவருக்கு பரக்கச் செஞ்சுருக்கிறான், இவருக்கு பரக்கச் செஞ்சுருக்கிறான். இந்த பரக்கத்துன்றது உண்மையிலே என்னன்னு தெரியாது. ஆனால் அது பரக்கத்து, அல்லாஹ் பரக்கச் செய்யணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை, பரக்கத்துங்கிறது என்னன்னு விளங்கினாத்தான் அந்த பரக்கத்துன்றது உண்மையாகவே ஒரு நம்பிக்கை வரும். அந்த பரக்கத்தை தேடி நாங்கள் விளைவதற்கு ஒரு ஆர்வம் வரும். பரக்கத்துங்கிறத புரிகிற விஷயத்தை இருந்தால் தான் அந்த பரக்கத்தை நாங்கள் அடையவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பரக்கத் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் விளங்கப்படுத்துகின்றார்கள். நபிகளார் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், ஆடு வளர்த்தால் பரக்கத் கிடைக்கும். பரக்கத் என்கிறத விளங்கப்படுத்துவது ஏனென்றால் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள். பரக்கத் என்கிறதே அல்லாஹ் தரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள். இது பார்க்க இயலாது, ஆனால் அதுக்குள்ள அருள் இருக்கிறது. உதாரணத்துக்கு என்னிடத்தில் ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கிறது. இது என் பார்வையில் 1000 ரூபாய் தான். ஏன்னா பேங்க்கில் இதுக்கு 1000 ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது, நம்பர் போடப்பட்டிருக்கிறது.
இது 1000 ரூபாய்க்கு என்ன பொருளோ அவ்வளோ வாங்கலாம். ஆனால் இது 1000 ரூபாய் என்ற நோட்டு வந்து உலகத்துக்குத்தான். அல்லாஹ் தஆலா இதுக்கு ஒரு நம்பர் போடுவான். ரப்புல் ஆலமீன் இதுக்கு வந்து 1,00,000 நம்பர் போட்டால் இந்த 1000 ரூபா 1,00,000 வேலையைத்தான் செய்யும். இதுக்கு அல்லாஹ் தஆலா 10 ரூபா என்ற நம்பர் ஒன்று சமப்படுத்தினால் இந்த 1000 ரூபாவில் 10 ரூபாயோட வேலை தான் நடக்கும். மற்ற அனைத்தும் நடக்கிற மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக தான் போயிடும். பெண்ணிடத்தில் ஒரு 10 ரூபாய் இருக்கிறது, இதில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். இதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன 1 கோடின்னு நம்பர் போட்டான்னு வைங்க, எப்படியாவது இந்த 10 ரூபாவால் 1 கோடி வரும். எங்கே சுற்றி பார்த்தாலும் இதால் வந்துடும். ஏன்னா அவன் போட்ட நம்பர் இதுக்கு வேறு. இடத்துல 1 கோடி இருந்தாலும் அவன் அதுக்கு ஒரு 100 ரூபான்ற நம்பர் போட்டால் இந்த கோடியுடைய பிரயோஜனம் இதால் வராது. எவ்வளோ தான் சுற்றி போனாலும் இந்த கோடியே வேஸ்ட்டாக போய் ஒரு 100 ரூபாய் இருந்தால் என்ன பிரயோஜனமோ அது அவ்வளோதான் வந்து சேரும். பரக்கத் என்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்கூடாக பார்க்கிறதற்கு சில உதாரணங்களை, ஆடு வளர்த்து பாருங்கள், பரக்கத்தை காண்பீர்கள். உம்முஹானி நாயகியோட வீட்டுக்கு போன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தஹிதி கனமன், ஒரு ஆட்டை எடுத்து வளவுங்கள், அதில் ஃபைன்னஹா பரக்கா, அதில் பரக்கத் இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒட்டகம் வளர்த்தால் கண்ணியம் இருக்கும். அன்றைக்கு ஒட்டகம் என்ற பெரிய மிருகம் தானே. ஆடு வளர்த்தா பரக்கத்து இருக்கும். அன்றைக்கு ஆடு வளர்க்குறது சின்ன ஆட்கள் மாதிரி, ஒட்டகம் வளர்க்குறது கொஞ்சம் பெரிய வர்க்கத்தினர் மாதிரி. ஆனால் அதுக்கு கண்ணியம் இருக்குது, இதுக்கு பரக்கத்து இருக்குன்றாங்க. என்னென்றால் ஆட்டில் நீங்கள் பரக்கத்தை காண்பீர்கள். நீங்கள் ஹஜ்ஜிகளுக்கு போனால், உம்ரா ஹஜ்ஜிகளில் போனால் பார்ப்பீங்க, அங்கே ஹஜ்ஜுடைய நாட்களில் வந்து மினாவில் லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படும், கோடிக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படும். அந்த 3 நாளும் ஆட்டுகளை வச்சிருக்கிறவங்க மந்தைகளாக தான் வச்சுருப்பாங்க. ஆட்டை பொறுத்த மட்டும் ஆடு குட்டியினுகின்ற காலமும் வந்து அதிகம், குட்டியினுகின்ற தொகையும் குறைவு. 6 மாதத்தை பிறகு தான் குட்டியினும், அதனுடைய தொகையும் ஒரு 3 நாள் தான் குட்டியினும். இந்த கோழிகள் எல்லாம் பொறுத்த மட்டும் இந்த பாய்லர்ஸ் கோழிகளில் அப்படியாக பெருக்கிற ஒரு நிலையும் ஆட்டில் இல்லை. அது இயல்பாக எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டிருக்கும். சும்மா பெருக்கி கூடக்கூடிய வாய்ப்பும் இல்லை, அப்படி செய்யவும் மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆட்டை மந்தையாக தான் வச்சுருப்பாங்க. அந்த மினாவில் அறுக்கிற கோடிக்கணக்கான ஆட்டை பார்த்தால் ஒரு கணக்கியல் ஆய்வாளர் உட்கார்ந்து இந்த வருஷம் எத்தனை ஆடு பிறந்தது, எத்தனை ஆடு அறுத்திக்கிறான்னு பார்த்தால் அவர் டென்ஷன் ஆகிடுவார். பிறக்கிற ஆட்டை விட அறுக்கிற ஆடு கூடுதலாக இருக்கும். அது எப்படி உண்டானது? ஃபைன்னஹா பரக்கா, கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிவிருத்தியால் இருக்கிறது. இந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களை பரக்கத்தை கண்கூடாக பார்க்கலாம். காஃபிர்களை பொறுத்த மட்டும் வந்து ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேரும் வேலைக்கு போவான். தாயும் வேலைக்கு போகும், பெண் பிள்ளைகளும் வேலைக்கு போகும், பாப்பாவும் வேலைக்கு போகும். எல்லாரும் வேலைக்கு போய் ஒரு ஆள் மாதம் முடிஞ்ச வரத்துலேயே ஒரு 30,000 ரூபாய் வருமானம் எடுத்தால் அந்த வீட்டுக்கு 3 லட்சம் ரூபா வருமானம் வரும். நன்றாக சாப்பிட்டாங்களா? நல்ல முறையில் ஆடை அணிந்தாங்களா? கலகலப்பாக வாழ்ந்தாங்களா? ஏதாவது தொல்லை இல்லாமல் இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டையும் சச்சரவும் கொலைகளும், இப்படித்தான் அவர்களுடைய விட்டு கொடுக்காத தன்மைகளும். முஸ்லீமை பொறுத்த மட்டும் பாருங்கள், ஒருத்தன் வந்து தொழில் செய்கிறான். அவன் தொழில் செய்கின்ற பொழுது தாயை வேலைக்கு அனுப்புவானா, தந்தையை வேலைக்கு அனுப்புவானா, தன்னுடைய பெண் சகோதரிகளை வேலைக்கு அனுப்புவானா? தம்பி நீ படி, நான் பார்த்துக்கொள்கிறேன். தாய் தந்தையர்களுக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறான், உடுப்பு வாங்கி கொடுக்குறான், மெடிசின் வசதிகளை செஞ்சு கொடுக்குறான். பெண் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறான், திருமணம் முடித்து கொடுக்குறான், வீடு கட்டி கொடுக்குறான், நகைகள் வாங்கி கொடுக்குறான். அதே மாதிரி திருமணம் முடித்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவியுடைய தாய் தந்தைகளை கவனிக்கிறான், சகோதர சகோதரிகளை கவனிக்கிறான். தன்னுடைய இனபந்தினர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறான். அதன் பின்னால் பள்ளிக்கும் கொடுக்குறான், நல்ல விஷயத்துக்கும் கொடுக்குறான், ஊருக்கும் கொடுக்குறான், கேட்டு வரக்கூடியவங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய சம்பளத்தை பார்த்தா வெறும் 50,000 ரூபா தான் இருக்கும். இந்த சம்பளத்தில் இவ்வளோ வேலை அவன் எப்படி செய்கிறான்? என்ன படைச்சவன் தருகிறான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹு தஆலா கொடுக்குற இந்த பரக்கத்து. அந்த நம்பிக்கை கூட அறகுறையாக தான் இருக்கிறது, ஆனால் இவ்வளோ பரக்கத்து இருக்குது. இல்லாட்டி இந்த ஒரு 50,000 ரூபாவால் ஒரு 20-25 தலைப்பில் உள்ள வேலை அவனால் செய்ய இயலாது. எங்காவது வந்து சேருகிறது, அந்த வேலைகளும் நடக்கிறது. அல்லாஹு தஆலா முஸ்லீமுடைய வருமானத்தில் ஒரு பரக்கத்து வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, பரக்கத் என்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டார்கள். மக்காவில் தன்னுடைய ஹாஜரையும் பிள்ளையையும் வைத்துவிட்டு போகின்ற பொழுது, வர்சுக் அஹ்லஹு மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹு தஆலாவிடத்தில் இங்கே வரக்கூடிய ஈமான் கொண்டவர்களுக்கு நீ ரிஸ்க் அளின்னு கேட்டார். அல்லாஹு தஆலா இந்த துவாவை வந்து திருத்தினான், கரெக்ஷன் பண்ணி ஏற்றுக்கொள்கிறான். கால வமன் கஃபர, நான் ஈமான் கொள்ளாத காஃபிருக்கும் ரிஸ்க் அளிப்பேன். ரிஸ்க்குன்றது வேறு, பரக்கத்துன்றது வேறு. ரிஸ்க்குன்றது எல்லாருக்கும் கிடைச்சும், அது அல்லாட்டிருந்து வரக்கூடிய வெகுமதி அல்ல. சாப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சிது, ஆடைகள் எல்லாருக்கும் கிடைச்சிது, தண்ணீர் எல்லாருக்கும் கிடைச்சிது, போக்குவரத்து வசதி, பில்டின்கள், வாகனங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிது. அல்லாஹ் தஆலா இது அவனை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு மட்டுமா கொடுத்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ரிஸ்க்கு வந்து மூமினை விட கூடுதலாக கிடைச்சிது அல்லாஹ் மறுத்தவனுக்கு தான். இன்றைக்கு உலகத்தில் யார் நல்லா இருக்கிறாங்க? நல்லவங்களாக நல்லா இருக்கிறாங்க, அல்லது மானங்கெட்ட முறையில் அல்லாவையும் கண்டுகொள்ளாமல் வாழ்கிறவனா வசதியாக இருக்கிறான்? எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம் என்றவன் பொருளாதாரத்தில் இதில் நல்லா இருக்கிறான். ஹராம் ஹலால பேணி சொர்க்கத்துக்காக வேண்டி வாழ வேண்டும் என்ற அப்பாவி மூமின்கள் தெருவில் நிற்கிறாங்க. அதெல்லாம் ரிஸ்க்குள் உள்ளது. ஆனால் பரக்கத் என்கிறது மூமினுக்கு மட்டும்தான். அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை காஃபிர்களுக்கு கொடுக்க மாட்டான். பரக்கத் என்கிறது வந்து இது பொருளில் அதிகமாகிறது அல்ல என்பதனை விளங்கப்படுத்தத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் ரிஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்பேன், பரக்கத்துன்றது வேறு. அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்தை பல விஷயங்களில் எங்களுக்கு விளங்கப்படுத்தினதை பார்க்கிறோம். நாங்கள் பரக்கத் என்கின்ற பொழுது இதை சரியாக உணர்ந்து கொள்ளணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை அப்துல்லா உஹது யுத்தத்தில் மரணிக்கிற பொழுது எனக்கு பின்னுக்கால 9 தங்கைகள், அவர் கடனோடு மரணிச்சிட்டார். அந்த பிள்ளைகளை பார்க்குற பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. அந்த கடன் கொடுத்தவர்கள் என்னிடத்தில் வந்து வாப்பாப்பட்ட கடனை கேட்கிறார்கள். ஆனால் அதை கொடுப்பதற்கு வந்து தந்தை வைத்துவிட்டு போன ஓரிரு பேரீச்சம் மரங்கள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஈச்சம் கனிகளால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போதாது. நான் அவர்களை அழைத்து இருக்கிறத பிரித்து எடுத்துக்கோங்க, இல்லாதத வாப்பாவுக்காக வேண்டி அந்த கடனை மன்னிச்சிடுங்க. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள்ட்ட தானே கடன் எடுப்பாங்க, அவர்கள் சொன்னார்கள் அது நடக்காது, வாப்பாப்பட்ட கடனை நீங்கள் தந்தே ஆகணும், இவரால் கொடுக்க வசதி இல்லை. நபிகளாரிடத்தில் இந்த சம்பவத்தை சொன்னவுடன் நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஜாபிரே, நாளைக்கு அந்த ஈச்சந்தோப்புக்கு நான் வருகிறேன், நீங்களும் வரணும், கடன்காரன்களையும் வர சொல்லுங்க. அடுத்த நாள் நபிகளார் அந்த தோப்புக்கு வருகிறார்கள், எல்லாரும் வந்திருக்கிறார்கள். நபிகளார் ஒரு துவா கேட்டார்கள், இந்த கனியில் பரக்கச்சை இப்பொழுது பறிக்கப்படுகிறது, ஈச்சம் பழங்கள் குமியல் குமியலாக வைக்கப்படுகிறது, கடன்காரனுக்கு டபுள் டிபலாக கொடுக்கப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளும் அதை பறிக்கிற நாளில் வருவாங்க, அவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது, மரத்தில் இருந்த கனியும் அதுவே இருக்கிறது, ஒன்று குறையாமல் இங்கேயும் குமியலாக மிஞ்சி இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? பரக்கத்தை கொடு என்ற துவா. அல்லாஹ் ஒருத்தன் அந்த பரக்கத்தை செய்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் அவன் அபிவிருத்தி செய்கிறான். யாராவது காண முடியுமா? இதை பரக்கத் என்கிறதை கண்கூடாக உணர்கிற பொழுது தான் அந்த துவாவில் ஒரு நம்பிக்கை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஃபஹு லைஃபுன் வஹுவ காஃபிர், ஒரு காஃபிரை யுத்தத்தில் பிடிபட்ட கைதியை மஸ்ஜிது நபவியில் கட்டப்படுகிறது. சுமாமத் இப்னு உசால் என்பவன். இப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்தால் எவ்வளோ கறந்து கொடுத்தாலும் அவனுக்கு போதாத நிலை இருக்கிறது.
3 நாட்களின் பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் பால் கறந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு பால் குவளையை குடிக்க முடியாமல் தவிக்கிறார். அது மிச்சமாகி இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு, அல் மூமின் யஷ்ரபு ஃபீ மிஅன் வாஹிதின் அல் காஃபிர் யஷ்ரபு ஃபீ சப்அத்தி அம்ஆ. ஒரு மூமின் ஒரு குடலால் குடிக்கிறான், ஒரு காஃபில் 7 குடலால் குடிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ கொடுத்தும் போதாது. இன்னொரு ஹதீஸில் அல் மூமின் யக்குலு ஃபீ மிஹன் வாஹிதின் அல் காஃபிர் யக்குலு ஃபீ சப்அத்தி அம்ஆ. ஒரு மூமின் ஒரு குடலால் சாப்பிடுகிறான், ஒரு காஃபிர் 7 குடலால் சாப்பிடுகிறான். அதனுடைய அர்த்தம் கொடுக்க கொடுக்க அதை நிறைவடையாது. மூமினை பொறுத்த மட்டும் கொஞ்சத்தையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி போதுமாக்குறான். தஆமுல் வாஹிதி யக்ஃபி இஸ்னைன். ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும். தஆமுல் இஸ்னைன் யக்ஃபி அர்பா. 2 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதும். 4 பேருடைய சாப்பாடு 8 பேருக்கு போதும். இது மோமினுடைய சாப்பாடு. இதனுடைய அர்த்தம் சமாளித்து சாப்பிட்றதல்ல, ஒருத்தருடைய சாப்பாடு தான் என்று கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அது 2 பேருக்கும் போதுமாகுது. எப்படி போதுமாகுது? அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத் செய்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது சாப்பிட்டால் அவர் பிலஅக்கில் அசாபி, விரலை வலித்து சாப்பிடணும். லா யத்ரி ஃபி ஐயத்திஹில் பரக்கா. சாப்பாட்டில் எந்த துண்டில் பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று யாருக்கு தெரியும்? நாங்கள் நிறைய சாப்பிட்டோம், அதில் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு சொட்டு மணியில் ஒரு பரக்கத்தை இதில் தான் என்று நாடி இருந்தால் அது உள்ளே போனால் தான் பரக்கத்து வரும். அந்த சாப்பாட்டில் தேவையான பசி போகிறது, அதில் உள்ள மெடிசின், அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதனால் கிடைக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் தஆலா நாடினது உள்ளே போகணும். அதனால் ஒன்றும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே வலித்து சாப்பிடுங்க. குடிக்கிறதா இருந்தால் கடைசி வரைக்கும் குடிச்சிடுங்க. அப்போ பரக்கத்து என்று நாடப்பட்டு வெளிக்கு போகக்கூடாது. இப்போ என்ன விளங்குது? இதில் இந்த மெட்டீரியலில் பரக்கத்து இருக்கிறான்னு சொல்ல வரல. அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒரு நாட்டத்தில் பரக்கத்து இருக்கிறது என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த பெருநாள் திடலுக்கு நாங்கள் தொலை வருகிறோம். புகாரியில் 975வது நபிமொழி. அதில் கூட நபிகளார் என்ன சொல்லுகின்றார்கள்? யர்ஜூன பரக்கத்த தாலிக்கல் யௌம். அந்த பெருநாள் தினத்தில் நீங்கள் பரக்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஏனைய நாட்களை விட பெருநாள் தினத்தில் ஒரு பரக்கத்தான ஒரு தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? பெருநாள் தினத்தில் தொழுதுட்டு போகும் பொழுது யாராவது நின்றா எங்கட வீட்டுக்கு வாங்கன்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு எங்கட வீட்டுக்கு வாங்க, எங்கட வீட்டுக்கு வாங்க. ரோட்டில் இருக்கிற 2 பேர் அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷம். இந்த நாளாண்டு ஒருத்தர் எங்கட சாப்பாட்டுக்கு வந்தால் அல்லாவே எனக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான், அதனால தான் எந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த நாள் உண்மையிலே எங்களுக்கு இன்னும் அந்த பெருநாள் டபுள் சந்தோஷமாயிடும். அப்படி இருக்கிற ஒரு ஆள் அடுத்தண்டு இந்த நிலை இருக்குமா அந்த உள்ளத்தில்? பெருநாள் முடிஞ்ச அடுத்தண்டு அதே ஆள் ரோட்டில் இருந்தாலும் மற்ற பக்கத்தை பார்த்துட்டு போயிடுவார். அதே ஆள் அதான் அதே மார்க்கா. இந்த நேற்று இருந்த உணர்வு இன்றைக்கு இல்லை. இந்த இன்றைக்கு தந்த அந்த பரக்கத்து உள்ளம் நாளைக்கு கிடைக்குது இல்லைன்னு விளங்குது. இப்போ பரக்கத்து என்ற ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகின்ற முறையை பாருங்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் மதீனாவில் வேலை பார்த்தவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் நபிகளார் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயை பார்க்க போகிறார்கள். தாயை பார்க்க போன நேரத்தில் ஒரு பழைய பாய் அதுதான் அந்த வீட்டில் இருந்தது. அதை விரித்து அதில் நபிகளார் உட்கார்ந்து கதைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த தாய் சொல்கிறா, அல்லாஹ்வின் தூதரே, என் மகன் உங்களிடத்தில் 10 வருஷம் பணிவிடை செய்கிறாரு, அவனுக்கு நீங்கள் நல்லா இருக்க துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய பொருளாதாரத்திலையும் பிள்ளைகளையும் பரக்கச் செய் என்று துவா கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிற்காலத்தில் அவருடைய பிள்ளையும் பேரப்பிள்ளையும் சேர்த்து 120 பேர். அவருடைய பொருளாதாரம் மதீனாவில் எத்தனையோ பேருக்கு தேவைப்படுது, அள்ளி வழங்குறாரு. இவர் இதெல்லாம் சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு காலத்தில் இன்றைக்கு இந்த தேசத்தில் நான் தான் பெரிய வசதியாக இருக்கிறேன்
ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் வந்து வசதியாக இருக்கிறேன் என்று சொல்ல வரல. எனக்கு ஒரு நாள் நபிகளார் பரக்கச் செய்யன்னு துவா கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கிற பொழுது மணமகனுக்கு நாங்கள் என்ன துவா கேட்குறோம்? அல்லாஹு தாலாவிடத்தில் ஒன்று இருக்கிறது, சுருக்கமாக பேசுவான், விரிவான கருத்து. அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும்போது அவர் கணக்கில் துவா கேட்கக்கூடாது. 2 ஹவரில் துவா இந்த 27வது நாள்லாம் நடக்கும். அழுது அழுது என்ன ஹஸ்ரத் கூட்டிக்கொண்டு வருவார். 2 மணி நேரத்துக்கு இந்த ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையையும் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி ஒன்றும் விடுபடாமல் அவர் 2 ஹவருக்கு சிறுவர்களுக்கு என்ன தேவை, வாலிபர்களுக்கு என்ன தேவை, வயோதிபருக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை, இப்படியெல்லாம் கேட்க. இப்படி அல்லாஹ்வை புகழத்தான் அவ்வளோ டைம் எடுக்கணும். எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணுமெண்டா 2 மணி நேரத்துக்கு பாஸாக்குன்னு சொல்லிக்கொண்டிருக்கணுமா? இது துவாவா? என்ன பாஸாக்குண்டா அதுக்கு பின்னுக்கால அல்லாஹ்வை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டு இருக்கணும், அவனை பாராட்டி கொண்டு இருக்கணும், அவனுடைய சிஃபத்துகளை சொல்லி கொண்டு இருக்கணும். ஏனென்றா அல்லாஹு தாலாவிடத்தில் வந்து அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சவன், வற்றுருக்கமாக பேசுகின்றவன். அதனால் ரப்புல் ஆலமீன் பெற்றோருக்கு துவா செய்ய சொல்லுகிறான். 2 கலிமா தான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அவங்க மௌத்தாகி போனாங்க, அவங்க நன்றி கடனோடு வாழணுமென்றதற்கு அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு குர்ஆன் இறக்கணுமே. இதை கேளுங்க, இதை கேளுங்க, இதை கேளுங்க, இவ இப்படி செஞ்சாங்க. அதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு கேட்டுக்கொள்வோம். எல்லாருக்கும் அதேலுமா? எல்லாரும் அறிவாளிகளா? எல்லாரும் பெரிய சிந்தனையாளர்களா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி, இரக்கங்காட்டுன்னா மற்றதை அவன் பார்த்துக்கொள்வான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். இங்கே நல்லதத்தா, அங்கே நல்லதத்தா, இதை விட பெரிய லிஸ்ட்டு யாருக்காவது போடலுமா? உலகத்தில் எல்லா தேவையையும் உலகமே சேர்ந்து லிஸ்ட்டு போட்டேன்னு வைங்க, அல்லாட ஒரு கலிமால் எல்லாம் வந்துட்டு ஃபித் துன்யா ஹசனா. அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டு இப்போ. ஏன்னா நாங்கள் ஓட்ட எல்லாம் வந்து என்ன அல்லாட ஒரு கலிமா விட சிரிசாயிட்டு. மறுமையில் எல்லாத்தையும் தான், சொர்க்கத்தை தான், நபியோட வாழத்தா, ஹவுதுல் கௌசரத்தா, அதே மாதிரி இப்படி தாண்டெல்லாம் எல்லாம் லிஸ்ட்டு போட்டோம். வஃபில் ஆஹிரத்தி ஹசனான்ற அந்த கலிமா உள்ளுக்கு இந்த லிஸ்ட் அதை விட பெருசாயிட்டு அல்லாஹ் போட்டது. வக்கீனா அதாபன்னார், எங்கே போகக்கூடாதோ அதை விட்டும் பாதுகாத்துடு. என்ன தான் அதில் விடுபட்டது? அன்புக்குரிய சகோதரிகள், நிறைய கேட்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹு தாலா சுருக்கமாக பேசுகிறான். அதனால் இது கேட்கலையே, இதை கேட்கலையே, இது மறந்து போச்சு, இப்படி அந்த எல்லாம் சஞ்சலப்பட தேவையில்லை. திருமணம் முடிக்கிற ஒரு மணமகனுக்கு எவ்வளோ துவா கேட்கணும், அதுக்கு பின்னுக்கால அவனுக்கு எவ்வளோ தேவை இருக்குது. ஒருத்தன் திருமணம் முடித்தால் அதன் பின்னால் அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் போதாத அளவுக்கு தேவைகள் இருக்கிறது. வீடு கட்டணும், அதன் பின்னால் மனைவியை பார்க்கணும், தன்னோடு சேர்த்து மனைவியுடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள், அதன் பின்னால் மனைவிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அதன் பின்னால் பிள்ளைகளுடைய படிப்பு செலவோ, மருத்துவ செலவோ, அவங்களுடைய வாழ்க்கை, அதன் பின்னால் அவங்கள திருமணம் முடித்து கொடுக்கறது, அதுக்கான செலவுகள். இப்போ ஒருத்தன் திருமணம் முடித்தால் எத்தனை கோடி இருந்தாலும் போதாத அளவுக்கு அவனுக்கு தேவைகள் இருக்குது. திருமணத்தை பின்னுக்கால அவ்வளோ தேவை இருந்தால் திருமணத்துக்கு வந்தவர்கள் மணமகனுக்காக வேண்டி எவ்வளோ நீண்ட நேரம் துவா கேட்கணும். ஒவ்வொன்றையாக தொகுத்து ஒரு கலிமா தான் இருக்கிறது, பாரக்கல்லாஹு லக. இன்னொரு ஹதீஸில் பாரக்கல்லாஹு லக வபாரக்க அலைக்க. இன்னொரு ஹதீஸில் பாரக்கல்லாஹு லக வபாரக்க அலைக்க வஜமா பைனக்குமா ஃபி ஹைர். மூணு ஹதீஸ் எப்படியும் கேட்டுக்கொள்ளலாம். ஃபுல் ஹதீஸை தான் காட்டில் போடுவாங்க, பாரக்கல்லாஹு லக்கன்னு போட்டாலே. அடுத்தது ஃபுல்லையும் எடுத்து பார்த்தாலும் இருக்கக்கூடிய கருப்பொருள் பாரக்கல்லாஹு லக்க தான். என்ன? பரக்கச் செய்யட்டும். ஏனென்றால் அவன் திருமணத்துக்கு பின்னுக்கால் அவனுக்கு கோடான கோடி சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் அதில் பரக்கத்து இருந்தால் மட்டும்தான் தேவைக்கு உதவும். பரக்கச் செய்யப்படாமல் அல்லாஹு தாலா கொடுத்திருந்தால் அது ஒன்றுமே அவனுடைய தேவைக்கு உதவாது, அவனை நிம்மதியாக வாழ வைக்கவும். அது இதுக்கு எத்தனையோ பேருக்கு பார்க்குறோம், இருக்கிற சொத்தே அவனோட அழிவுக்கு காரணமாகுது. இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தே அவனுடைய நல்லறங்கள்லேருந்து தூரமாக்க காரணமாகுது. இருக்கக்கூடிய பொருளாதாரமே நல்ல விஷயங்கள் காதுக்கு போய் கேட்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஆக்குது. அந்த சொத்து சொர்க்கத்தை தேடிக்கொள்கிறதுக்கு அல்லாஹு தாலா வாய்ப்பு இல்லாமல் நரக வாயில் திறக்கிற அளவுக்கு சொத்தை கூட்டி கொடுத்திருக்கு. இதெல்லாம் பரக்கத்துன்னு சொல்லலுமா?
அதனால் பரக்கத் என்கின்ற ஒன்று இருந்தால் தான் அது அவனுக்கு நல்லதாக அமையுமே தவிர கூடுதலாக இருக்கிறதல்ல. அதனால தான் திருமணத்துடைய நாளில் பாரக்கல்லாஹு லக்க இது சரியாயிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் அதிகமாக கொடுன்ற ஒரு துவா கேட்டும் இல்லை. அல் குர்ஆன் ஹதீஸில் அதிகமாத்தா, எனக்கு பணத்தை அதிகமாத்தா ஒன்றுமே கிடையாது. இல்மை மட்டும்தான், அறிவை மட்டும்தான் அதிகமாக தாண்டிக்கிறது. ரப்பி ஜித்னி இல்மா. மற்ற அனைத்தும் பரக்கச் செய். நாங்களும் யாருக்காவது துவா கேட்குற பொழுது இவருக்கு இதை அதிகரித்து கொடுன்னு கேட்கக்கூடாது. கொடுத்ததில் பரக்கச் செய், அதுதான் துவா. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லா போனால் எதுலேயும் வேலை இல்லை. அந்த பரக்கத்து மட்டும்தான் அவனுக்கு உதவியாகும் என்கிறதை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. புஸ்ர் என்ற ஒரு தோழர் நபிகளாரிடத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் எப்பொழுதாவது மதீனாவுக்கு கொஞ்சம் தூரத்தில் வாழ்கிறவர், நீங்கள் எப்பொழுதாவது எங்கள் பிரதேசத்துக்கு வந்தால் எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்று அவர் விரும்புகிறார். சாப்பாட்டுக்கு வாங்காண்டு. அப்போ நாங்கள் ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் வர சொன்னால் போகணும். அப்போ அந்த பழக்கங்கள் இப்போ குறைஞ்சிட்டு, என்னென்னா நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி. அந்த சகோதரங்களோட வீடுகளுக்கு கூட அந்த சாப்பாடுகளுக்கு போகிற அந்த பழக்கம் இல்லை. என்னடா அது ஒரு இதெல்லாம் அகம்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி வச்சார் இந்த புஸ்ர் என்ற தோழர். நபிகளாரை பாருங்கள், அவர் அதை நினைவில் தன்னுடைய மெயின்ட்டில் வச்சு கொண்டு இருந்துட்டு ஒரு காலத்தில் சஹாபாக்களோடு அந்த பிரதேசத்துக்கு போன உடனே இங்கே ஒருத்தர் எனக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லி இருக்கிறாரு, அங்கே போகும்ண்டு அங்கே போயிட்டார். அவர் ஒரு ஆடு அறுத்து இருக்கிற அந்த நிலையில் ஈச்சம் கனிகளையும் கொண்டு அந்த கதை தான் சாப்பாடு. ஆடு இருந்தால் அது அறுக்கப்படும், ஈச்சம்பழம், இவ்வளவுதான். இப்போ அதை வைச்சதன் பின்னால் சாப்பிட்டுட்டு நபிகளாரும் சஹாபாக்களும் வெளியாயிட்டாங்க. நபிகளார் தன்னுடைய ஒட்டகத்தில் ஏறினவுடன் இந்த புஸ்ர் என்ற தோழர் சொல்கிறாரு, ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பொருளாதாரத்தில் பரக்கச் செய்கிற துவா கேட்டார்கள். பிற்காலத்தில் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இந்த தேசத்திலே பெரிய பொருளாதாரத்தோடு நான் இருக்கிறேன். அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் அவங்களுடைய மார்க்கத்துக்கு தடையாக வரல. நிறைய பொருளாதாரத்தோடு வாழக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய பொருளாதாரம், எவ்வளோ பெரிய சிம்மாசனம் எல்லாம் வச்சு வாழ்ந்தார். எனவே பொருளாதாரத்தோடு வலா தன்ச நசீபக மினத் துனியா, பொருளாதாரத்தோடு நிறைய, இந்த காரூன் பெரிய பொருளாதாரத்தோடு இருந்தான். அவனுக்கு அல் குர்ஆன் உபதேசம் சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரத்தை தூக்கி வீசுன்னு சொல்லல. வலா தன்ச நசீபக மினத் துனியா, பொருளாதாரம் இருக்கட்டும், ஆனால் பங்க மறந்துடாதே. பெரிய பொருளாதாரத்தோடு வாழுகின்ற பொழுது அவருக்கு சொல்ல இல்லாத, என்ன இவ்வளோ பெரிய இரையச்சம் இல்லாமல் காரில் போகிறாருண்டு. வேண்டிய பொருளாதாரத்தோடு அவர் இருக்கணும், ஆனால் அந்த கண்ட்ரோல் ரூமுடைய அந்த கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது. ஒரு விமானம் கண்ட்ரோல் ரூமுடைய கட்டுப்பாட்டை இழந்தால் என்ன நடக்கும்னு தெரியாது. அது மாதிரி ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தோடு இருந்தாலும் அவனுக்கு அந்த கண்ட்ரோல் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையைத்தான் சொல்லுகின்றதே தவிர, புஸ்ர் என்ற தோழர் சொல்கிறாரு, இன்றைக்கி பெரிய பொருளாதாரத்தில் இருக்கிறேன் நான். காரணம் என்ன தெரியுமா? நபிகளார் எனக்கு இப்படி துவா செய்தார்கள் பரக்கத்து என்று அவர் தான் இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒன்று கொடுத்தால் ஃபமன் அகதஹா, அதை யாராவது பி சகாவத்தி நஃப்ஸிஹி, அல்லாஹ் தந்தது என்று சொல்லி பெருமதியாக வாங்கி கொண்டால் பூரிக லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு பரக்கத் செய்யப்படும். ஃபமன் அகதஹா பி இஸ்ராஃபி நஃப்ஸிஹி, இவ்வளவா என்று வாங்கி கொண்டால் லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அதில் பரக்கத் செய்யப்பட மாட்டாது. நான் இன்றைக்கு கடையை திறக்கிறேன், 50,000 ரூபா வியாபாரம் நடந்தே ஆகணும்ண்டு மனக்கோட்டை வச்சு கொண்டு போகிறேன். ஆனால் ஒரு 5,000 தான் நடந்துச்சு. இப்போ கடையை மூடிட்டு வருகிற பொழுது வியாபாரம் எப்படி? வியாபாரம் எல்லாம் இப்போ அதை எங்கே கேட்குறீங்க? இன்றைக்கு எல்லாட்ட வாயிலே மீது தானே வியாபாரம் எல்லாம், அதை கேட்க வேணாம், எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு, வியாபாரம் எல்லாம் மோசம். லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, எனக்கு ஒரு 5,000 தான் நடந்தால் இது யார் தந்தது? பரக்கத்தை விளங்கினவன் பார்ப்பான், ஒரு 100 ரூபா தான் வந்துக்குது, இது சும்மா வரையில்ல, இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு தான் வருது. இது
100 ரூபான்றது அல்லாஹ் தீர்மானிக்காமல் வந்ததல்ல. இன்றைய தினத்தில் ஒரு 100 ரூபாண்டு அவன் தீர்மானித்தா சரியாக தான் இருக்கும். அவன் பொருத்தமாக தான் தீர்மானிப்பான். அவனோட தீர்மானம் மிஸ் ஆகாது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் அவன் தந்தது. யுபாரிக் லஹு ஃபீஹி, அதில் பரக்கத் செய்யப்படும். யாராவது இவ்வளவா என்று போதாத எண்ணத்தோடு வாங்கினால் லம் யுபாரிக் லஹு ஃபீஹி. இன்றைக்கு எங்கள் சமுதாயத்துக்கு நடந்துக்கிற நோய் இதுதான். பரக்கத்தை இழந்துட்டாங்களே தவிர பொருளாதாரத்தில் அக்கில்லை. என்னடா பரக்கத் என்கிறது தெரியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பரக்கத் என்கின்றத சரியாக புரிஞ்சால் கலப்படம் செய்வானா, ஏமாத்துவானா, வட்டி எடுப்பானா, அல்லது பொய் சொல்லுவானா? அவன் என்ன நினைப்பா, இதெல்லாம் செய்து என்ன எவ்வளோ சல்லி சேர்த்தும் என்ன வேலை, பரக்கத்திற்காதே. நாங்கள் ஏமாற்றி சம்பாதிச்சு வேல் இல்லையே, கோடிக்கணக்கு இருந்தாலும் அதில் எப்படி பரக்கத்து வரும்? பொய் சொல்லி சம்பாதிச்சு வேல் இல்லையே, அடுத்தவனை தாக்கி சம்பாதிச்சு வேல் இல்லையே, அதில் எப்படி பரக்கத்து வரும்? இப்போ பரக்கத்தை உணர்ந்தால் இந்த கெட்ட சிந்தனைகளை, இன்றைக்கே கெட்ட பண்புகள் எல்லாம் பொருளாதாரத்தில் தான் 95% இருக்கிறது. அதே மாதிரி அவன் ஹராமான விஷயங்களை கை வைக்கவும் மாட்டான். ஏன்? இதில் வச்சு பரக்கத்தில்லா போவோமே, பரக்கத்தான் எங்களுக்கு தேவை. இப்படி இந்த பரக்கத்தை சரியாக உணர்ந்தான்னு சொன்னால் போட்டி இல்லா போயிடும், பொறாமை இல்லா போயிடும், வஞ்சகம் இல்லா போயிடும், அடுத்தவனை கீழே போடணும், நான் தான் மேலே போகணும், எல்லாமே இல்லா போகுமே. ஏன்? அது ஒன்றுமே பரக்கத்து இருக்காதே. இந்த பரக்கத்தை தெரியாத காரணத்தினால இதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் என்று நினைக்கிறதுனால தானே இந்த எல்லா கெட்ட குணமும் வருது. அதனால தான் இஸ்லாம் எங்களுக்கு இந்த பரக்கத் என்கிறதை பெரிய ஒரு கண்ணோட்டமாக எடுத்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பரக்கத் என்கிறது நிறைய விஷயங்களில் இஸ்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய கருணை ஒன்று தானே இந்த பரக்கத்தை எங்களுக்கு கொண்டு வர்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தா எடுத்து பார்த்து அல்லாஹ்வுடைய கருணையை விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கருணை என்றால், அவனுடைய இரக்கம் என்றால், நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ மழையை பொழிய வைக்கிறான் அல்லது எங்களுக்கு சாப்பாட்டை தாரான், இயல்பான சில விஷயங்களை நாங்கள் வச்சு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, கருணையை நாங்கள் விளங்கி இருக்கிறோமே தவிர அவனுடைய செயல் திட்டங்கள், அவன் கற்றுத்தருகின்ற விதம், அந்த விதத்தில் அல்லாஹு தாலாவுடைய இரக்கத்தை நாங்கள் பார்க்க தவறுகிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய இரக்கத்தையும் கருணையையும் எதை எடுத்து, அவன் தானே சொன்னானே, உலகத்தில் எல்லாமே நீங்கள் எதை தூக்கினாலும் அதில் என்னுடைய கருணையைத்தான் பார்க்கலாம். எதை எடுத்து திறமைகளை பெற்றோம். இந்த கடல்கள் எடுத்து பார்க்க இருக்குண்டு ஒரு அழுதா எவ்வளோ நன்மை திறவுகோல் விளங்கி வச்சிருக்கிறோம். தொழுகன்றது இந்த மார்க்கத்துடைய தலையங்கம். பெரிய விஷயம், பெரிய நன்மை தொழுகை, அது என்ன பெரிய விஷயம். இதில் ஒரு வேலை செஞ்சிட்டோமா, இப்போ அங்கோ இருக்க இன்னொரு கொண்ட இடத்துக்கு தூக்கி கொண்டு போய் இறக்கிட்டோமா, அல்லது ஏதாவது ஒவ்வொரு நாளும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டோமா? ஒரு இடத்துல உட்கார்றோம், கையை கட்டுறோம், திரும்ப சுஜூது போகிறோம், திரும்ப இதுதானே. இதுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள், எவ்வளோ பெரிய சொர்க்கத்தை திறக்கிறதுக்கு இந்த வேலை. கையை விளங்கப்படுவதற்கு ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றார்கள். நல்லறங்கள் செய்த நன்மையும் என்ன சொர்க்கத்தில் சேர்த்தாது. இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு ஃபதுலன் வனியமா, அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்னை பற்றி கொண்டாலே சொர்க்கத்தில்
இந்த நன்மை செய்கிறத குறைக்கிற மாதிரி இருக்குது பண்ணுற பயானு. அல்லது நாங்கள் இவ்வளோ ஆர்வமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தானே தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இரவு நேரம் செய்கிறேன். இவர் என்னாண்டா நன்மை செய்கிறது வந்து சொர்க்கத்தில் சேர்த்தாதுண்டா அவ்வளோ பெரிய ஆர்வமாக செய்ய வேண்டிய தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய அருள் சேர்த்தி அன்புக்குரிய சகோதரிகளே, நன்மை செய்கிறது சொர்க்கத்தில் சேர்த்தாது என்றால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தலாம். எப்படி என்றால், ஒரு பில்டிங் இருக்கிறது. அந்த பில்டினுடைய பொறுமதி 1 கோடி. இடத்துல வந்து 10 ரூபா காசு இருக்குது. ஆனால் இந்த தேவை இருக்குது. அந்த ஓனர் பொறுமதி எவ்வளவு? அந்த கொண்டு அவர் பில்டிங் ஒரு பொறுமதியான பில்டிங்கை 10,000 ரூபாய் வாங்கி அவர் இந்த நான் சொல்கிறேன், நான் இது கடனுக்கு எடுக்கல, சல்லி ஃபுல்லாக இது ஜிக்கு சரி. ஏன்னா அவர் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறேன்ன்றாரு. எவ்வளோ கொடுத்தது? 10,000. பில்டிங் பொறுமதி 10 கோடி. கடையில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு கார் இருக்குது. இதுக்கு எவ்வளோ விலை? இந்த கார் வந்து 4 கோடி. என்னிடத்துல ஒரு 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபாயா? அந்த 20 ரூபாய் தாங்க, எல்லாம் எழுதி தாரான். காரை இந்த 4 கோடியோட கார் கொண்டு போண்டு. நான் சொல்கிறேன், மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய கார் எப்படி எடுத்த? கேஷ் கொடுத்து எடுத்துட்டேன், கடன் ஒன்றும் வைக்கல. எவ்வளோ? 20 ரூபா கொடுத்தேன். 20 ரூபா கொடுத்து எடுத்துக்கிறாரு 4 கோடியோட காரு. இப்போ என்ன நடந்திருக்குன்றால், எனக்கு தேவைன்ற அவனுக்கு தெரியும், என்னிடத்துல இவ்வளோதான் இருக்கிறன்ற அவனுக்கு தெரியும். இதை விட கூடுதலான ஒரு தொகை என்னால் சம்பாதித்து கொள்ள முடியாதுன்னு தெரியும். என் பேரில் பரிதாபப்பட்டு அவன் இருக்கிறத தாண்டு இதை சும்மாவே தந்திருக்கிறானே தவிர எனக்கு விற்பனை நடக்கலைங்க யதார்த்தத்தில். அதுபோல் சொர்க்கத்துக்கு தேவையான அமல், அவ்வளோ பெரிய சுகண்டிக்கு தேவையான அளவு எங்களுக்கு அல்ல கடமையாக்கவும் மேலாது. அவ்வளோ பெரிய சுகண்டிக்கு எவ்வளோ பெரிய கடமை இங்கே தரணும்? அவ்வளோ பெரிய சொர்க்கத்துக்கு தேவையான அளவு எங்களுக்கு கடமையாக்கி நாங்கள் அதை செய்ய போகிறதும் இல்லை. அந்தளவுக்கெல்லாம் கடமையாக்கியும் இல்லை. அந்தளவு கடமையாக்கினாலும் எங்களால் செய்யவும் மேலாது. ஏதோ எங்களுடைய தரத்துக்கு சின்ன சின்ன கடமைகள், எங்களுடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய கடமை மாதிரி ஆக்கிட்டு இதை எடுத்துக்கொண்டு வா, நான் சொர்க்கம் இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை தாரேனண்டா. இப்போ அமலாலியா சொர்க்கம் வைத்திருக்கிறோம், பலன் போட்டா. அன்புக்குரிய அதைத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நான் உனக்கு தாரேன். இப்போ நாங்கள் நிறைய நன்மை செஞ்சு கொண்டு வைத்திருக்கிறோம். நான் விடாமல் நன்மை செஞ்சு வந்திருக்கிறேன், சொர்க்கம் அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறேன் என்று சொல்லலுமா யாருக்காவது? அங்கே போனதன் பின்னால் எவ்வளோ செஞ்சுருக்கிறாய்? எல்லா காலத்துலேயும் நான் தொழுதிருக்கிறேன், நான் ஒழுங்காக சிறுநீர் கழிச்சதுக்காக சரி, நான் நிறைய சதக்கா கொடுத்துருக்கிறேன், நல்லா பேசி கொண்டிருந்தாயே அது நான் தந்த நியமத்தானே, அதுக்கு அது சரி. நான் இன்னும் நிறைய குர்ஆன் ஓதினேன், சாப்பாடு தந்தேன் தானே உலகத்தில், அதுக்கு அது சரி. ஒவ்வொன்றுக்கா அல்லாஹ் தஆலா தந்த நியமத்தை நாங்கள் செஞ்ச அமலுக்கு இதுக்கு இது சரி, இதுக்கு இது சரிண்டா. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னைக்குது வேறு? அப்படி பார்த்தா நாங்கள் செஞ்சது வந்து ஒரு 2% இருக்கும். ஒரு 4000 கோடியோட அளவுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே தந்த நியமத்து இருக்கும். அதுக்கு இன்னும் செய்கிறதுக்கு பேலன்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம் என்றால் சொர்க்கத்துக்கு என்ன இப்போ கொண்டு வந்திருக்கிறேன்? அன்புக்குரிய சகோதரிகளே, அதைத்தான் நபிகளார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் செய்கின்ற அளவும் சொர்க்கத்துடைய அளவும் ஈக்குவல் அல்ல. கடையில் போய் ஒரு பொருளை, இந்த பொருளை வாங்குறான்டா, இதுக்கு ஈக்குவலான பணம் கொடுக்காமல் தரமாட்டான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொர்க்கத்துக்கு ஈக்குவலான நன்மையாக நாங்கள் கொண்டு போகிறது இல்லை. அந்த சின்ன சின்ன நன்மையை அவன் பெருக்கி பெருசாக்கி அதை சொர்க்கத்துக்கு ஈக்குவல் மாதிரி அவனே ஆக்கி அவன் சொர்க்கத்தை தாரதுனால தான் லன் யுதுகில அஹதன் அமலுஹு அல் ஜன்னத்தை, எந்த ஒருத்தரும் அவருடைய நல்லறத்தால் போக மாட்டார், சொர்க்கம் போக மாட்டார் என்று ஹதீஸில் சொல்லல. நல்லறங்கள் செஞ்சவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லல. நல்லறத்தின் காரணத்தினாலே போக மாட்டார், என்னுடைய அருள் தான் சொர்க்கத்தில் சேர்க்கும். நீங்கள் செஞ்சுட்டு வர ஒரு கடுகு அளவு தான், கடுகு தான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன், மற்ற அனைத்தும் நான் சும்மாவே உங்களுக்கு போனஸாக தருகின்ற அந்த அருள் தான் சொர்க்கத்தில் சேர்த்தது. இப்போ நன்மை செய்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தம்பட்டம் அடிக்க இயலாது.
இந்த ஊரில் என்னை விட நன்மை செய்கிறவன் இருக்கிறானா? நான் எவ்வளோ தொழுகிறேன், நான் எவ்வளோ இந்த நன்மை செஞ்சும் சிலவங்க பெருமை எடுக்க பார்ப்பாங்க. நாங்கள் தான் பெரிய நன்மை. அவனும் இப்போ இதை பார்க்கும்பொழுது திருந்தி கொள்வான். நான் செய்கிறவன் சொர்க்கத்துக்கு போதுமா? அல்லது இருக்கிறதெல்லாம் பின்பற்றணும்ன்றது, அரபில் இருக்கிறதெல்லாம், அது பிதத்தாக இருக்கட்டும், சிறுக்காக இருக்கட்டும், நபி செஞ்சாலும் சரி, எது நிறைய செய்யணும், அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுட்டு போம், தேவையில்லாததுக்கு செய்யணும். அவனோட அருள் தானே சொர்க்கத்தில் சேர்க்குது. அவனுக்கும் இந்த விஷயம் அவனையும் சரியாக்கிடும் மார்க்கத்தின் பக்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நீங்கள் A to Z பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு எந்த விஷயமும் அங்கே இல்லை. இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுவது அத்தபஸ்ஸும் அலா வஜிஹி அஹீஹி சதக்கா. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து பொன்சிரிப்பு சிரிக்கிறது சதக்காவாம். இது எப்படி சதக்கா? எந்த அகராதியில் இதை சதக்காண்டேலும்? ஏதாவது ஒரு வரைவிலக்கண புத்தகத்தில் சிரிக்கிறது சதக்கான்னு சேர்த்தேல்மா? சதக்காண்டா உண்டை கொடுக்கணும், ஒரு பொருளை கொடுக்கணும், இல்லை ஒரு காசி பணத்தை கொடுக்கணும். தன்னிட்ட இருக்கிற ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தானே சதக்கா. சிரிக்கிற எப்படி சதக்காவாகும்? ரப்புல் ஆலமீன் அதுக்கு சிரிப்புன்னு பேர் சதக்கா பேரை மாற்றி போட்டிக்கிறான். அதனால் அது சதக்காவுடைய நன்மையாக மாறுது. ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, நான் மாணவன் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் தப்பாக எழுதிக்கிறான், எல்லாம் பிழை. ஆசிரியர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவன் எழுதினதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை மாற்றுறார். இப்போ கேள்வி பேப்பரில், விட பேப்பரில். அப்போ சரியாகுமா இல்லையா? இப்போ ஆசிரியர் கேள்வி கேட்டிக்கிறார், 2 எத்தனாண்டு. இப்போ 4 எழுதினா தான் சரி. மாணவன் எழுதிட்டு பேத்திக்கிறான் 5. ஆசிரியர் பேப்பரை திருத்தும் போது என்ன செய்கிறாருண்டா 2என்றத 3 ஆக்குறாரு. இப்போ எத்தனை? 5. இப்போ சரியா இல்லையா? அப்போ சரியான மார்க்ஸ். இதுதான் இங்கே நடக்குது. என்னென்றால் சிரிக்கிறது எந்த விதத்திலையும் சதக்காவாக வராது. ரப்பு என்ன சொல்கிறான்டா, நான் இதை சதக்கான்னு தான் பேர் போடுவேன். சதக்கான்னு போட்டால் என்ன நடக்கும்? அது நன்மைன்ற லிஸ்ட்டில் வரும். நன்மைன்ற லிஸ்ட்டில் வந்தால் என்ன நடக்கும்? நன்மை பெருகி கொண்டு போவோமா இல்லையா? 1 100 7ஆக 700ஆக 7000ஆக பெருகி கொண்டு போவோமா இல்லையா? இப்போ மறுமைக்கு போனோடனே பட்டோலையில் எல்லாம் சதக்காண்டு தான் நன்மைண்டு இருக்குமே. அந்த நன்மையை அவன் நன்மைன்னு சொல்லி போட்டு சும்மா எங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய உலக விஷயம் உண்டு நன்மைன்ற தலையங்கத்தில் போட்டு அதை பெருக்கி அங்கே போனதன் பின்னால் அந்த நன்மையெல்லாம் தந்து சொர்க்கத்துக்கு போண்டா. ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் சொர்க்கம் தாரான். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறது சதக்காவாம். இது எப்படி சதக்கா? குடும்ப வாழ்க்கைக்கும் சதக்காவுக்கும் என்னதான் இருக்குது? சம்பந்தம் இல்லாததில் இன்வால்வ் ஆக்கி அதை சதக்காண்டு ஆக்கி அப்போ மறுமைக்கு போனோடனே சதக்கா நான் எங்கேயும் சதக்கா கொடுத்தேன். எப்போயோ ஒரு நாள் என்னாட்ட பள்ளியில் கேட்டு வந்தாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு ஒழிச்சு திரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தா மலை மாதிரி கோடியாக சதக்கா கொடுத்தாண்டு இருக்கே பட்டோலையில். அவனே நினைப்ப பட்டோலை மாறிப்பட்டு வந்தோ தெரியாண்டு. இல்லை, நீ சிரித்த இதெல்லாம் சதக்கா, நீ குடும்ப வாழ்க்கை நடத்தினதா இதெல்லாம் சதக்கா. என்னடா அப்படி போட்டால் தான் அவன் பாஸ் ஆகுவான். இப்போ நான் மறுமையில் சொர்க்கத்துக்கு தேவையான அளவு கொண்டு போகிறேன்னா ரப்புல் ஆலமீன் அவனாக இடைவெளி நிரப்புறானா? ஆசிரியர் மாணவனை பாஸாக்காவிட்டால் அவனுடைய கெதி என்னவாகும் என்று ஆசிரியருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒழுங்காக திருத்த போனால் இவன் ஃபிலையாயிடுவான். அதனால் அவனுடைய பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இந்த விடைகளை செட் பண்ணி மாற்றி இப்படி இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்து அந்த மாதிரி எடுத்து இந்த 100 மார்க்ஸ் நீ பாஸ் ஆகிட்டாய். இந்த விஷயத்தில் தான் சொர்க்கம் கிடைக்குதே தவிர இது எதை காட்டுதே? அல்லாஹ்வுடைய கருணையா இல்லையா? இதெல்லாம் நன்மையாக்கி வச்சு இதையும் பல மடங்காக பெருக்கி இதையும் பட்டோலையில் நன்மைண்டு அல்லாஹ் காட்டுறதா இருந்தால் நாங்கள் செஞ்சது இதில் என்ன நன்மை இருக்குது? உலக காரியத்தை தான் செய்கிறோம். அவனதுக்கு நன்மைன்னு முடிவெடுத்தால் இது இதனால் இது நடக்குது. அல்லாஹ்விடத்திலிருந்து நான் கருணையுள்ளவன், இரக்கமுள்ளவன், அதனால தான் இது நடக்குதே தவிர வேறு எந்த காரணமும் இல்லைன்னு இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்து. அல்லாஹ்வுடைய இரக்கம்தான் இதுக்கு காரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பார்த்தான்னு சொன்னால் அது வியப்படை. இது எந்த விதத்தில் எந்த ஒரு மக்களாலேயும் புரிஞ்சு கொள்ள இல்லாத லெவலில் இருக்குது. சில நன்மைகள் இருக்கும். ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச நன்மைண்டு செஞ்சது ஒன்றும் இல்லை. 2 ரக்காத் தொழுகிறது ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச நன்மை.
ஹஜ்ஜி உம்ரா செஞ்ச நன்மைண்டா அங்கே போய் செஞ்சுட்டு ஹஜ்ஜி உம்ராவுக்கு போயிட்டு வாராண்டா அதுவே ஒரு தனி விஷயம். அதை நன்மை சும்மா கிடைச்சதே. மரணத்தின் பின்னால் போனால் 2 கீராத் நன்மையாம். மௌத்தானாலும் பின்னுக்கால போய் வந்து தொழுதா 1 கீராத்து, கபூர் வரைக்கும் போனால் 2 கீராத்து. 2 கீராத்துண்டா என்ன? 2 உஹது மலையோட அளவாம். ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், சும்மா நான் பின்னுக்கால போய் பள்ளியில் வந்து தொழுதேன், அதன் பின்னால் கபரடியில் அடக்கம் செய்யும் வரைக்கும் இருந்தேன், இப்போ எனக்கு 2 உஹது மலையோட அளவு நன்மையாம். 2 உஹது மலையோட அளவு நன்மைண்டா என்ன? இதை நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். எனக்கு 2 உஹது மலையோட அளவு எனக்கு தங்கம் ஈக்குது, என்ற சொந்த சொத்து. தங்கம் என்கிட்ட எவ்வளோ ஈக்குது? 2 உஹது மலையோட அளவுக்கு தங்கத்தை நான் குமிச்சு வச்சுக்கிறேன். இப்போ உலகத்திலே 1ஆம் நம்பர் பணக்காரன் இந்த நேரத்தில் நான் தான். இவ்வளோ தங்கம் உலகத்தில் உள்ள எல்லா தங்கத்தை சேர்த்தினாலும் இருக்காது. நான் என்ன செய்கிறேன்டா, யாருக்கெல்லாம் இல்லாத மக்கள் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லாருக்கும் இதால் உடைச்சி கட்டி கட்டியாக நான் பங்கிட்டு கொண்டு இருக்கிறேன். என்னை விட சதக்கா கொடுத்து நன்மையை சேர்த்தினவன் உலகத்தில் யாராவது இருப்பானா? என்னை விட கொடுத்தவன் இருப்பானா? ஒவ்வொருத்தருக்கும் கட்டி கட்டியாக தங்கம் கிலோவாக கொடுக்குறாண்டால் எவ்வளோ நன்மைனே கிடைக்கும். அந்த நன்மை ஜனாசாவின் பின்னால் போனால் கிடைக்கிறாண்டால் என்ன செஞ்சிருக்கிறேன், எவ்வளோ தந்திருக்கிறான். சின்ன ஒரு கேள்வி ஒன்றை எழுதினத்தினால அப்படியே 100 மார்க்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்? இது மாதிரி ரப்புல் ஆலமீன் சும்மா போயிட்டு வர அல்லாஹ் தஆலா கஞ்சன் கிடையாது. அவனிடத்தில் எல்லாமே பூர்த்தி. அவனிடத்தில் வந்து கொஞ்சம்ன்றதே கிடையாது. ஃபுல். அது கங்கலை இல்லை. கொடுக்க தொடங்கினா அப்படித்தான். இஸ்மாயிலுக்கு உண்டாக்கின ஜம்சம் நீர், ஒரு சொட்டு தண்ணிதே வந்து இஸ்மாயிலுக்கு தாகத்துக்கு ஹாஜர் நாயகி அந்த ஒரு சொட்டு தண்ணிக்காண்டி அங்கங்கே அலைகிறாங்க. ஒரு சொட்டை கொடுத்திருந்தா போதுமே, ஒரு கிளாஸை அண்டைக்கு கொண்டு வந்த தண்ணி இன்று வரைக்கும் உலகத்தில் வற்றாத நீ அதெல்லாம் கொடுத்தா அப்படித்தான். அதனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நல்ல மலையும் எடுத்து பாருங்கள், இதுக்கு இது ஈக்குவலாக சமனாண்டு சொல்லி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ஒரு கலிமாதான். 2 காற்று தான் வாயால் போனது. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி ஒரு தராசியிலையும் இதை மட்டும் ஒரு தராசியிலையும் போட்டால் அது எல்லாத்தோட அளவை விடும் கூடுதலான நன்மை இதுக்கு வந்துட்டு. எவ்வளோ பெரிய நன்மை! இதுக்கு ஒரு நன்மைன்னு சொல்லி இருந்தால் அது சாதாரணமாக இருக்குமே. உலகத்தில் உள்ள பொருள்களை விட கூடின நன்மாண்டால் கருணையா இல்லையா? மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசியுன் அலீம். ₹1 நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு உதாரணம் போடுறா, ஒரு வித்தை போட்டால் 7 வரும். அந்த 7ல் ஒவ்வொன்றும் 10 வந்தால் 7 ஒரு கதிர், அதில் 7 மரம் வருது. ஒவ்வொன்றிலையும் 10 கதிர் வந்தால் 700 கதிர் ஆகிட்டு, இப்போ 70 ஆகிட்டு. அது 700 ஆகும், இன்னும் பெருகி கொண்டே போகும். இதுதான் ₹1 நீங்கள் ஒரு நன்மை செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் 1 என்று எழுதப்படாது. ஃபஸ்ட்டு லெக்கமே 700. 700 தான் அல்லாட்ட தொடங்குறதே. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 700 அது தொடங்குற இடமே 700 தான். எப்படி? இதனுடைய அர்த்தம் என்ன? ரப்புல் ஆலமீனோட கருணை. 80 வருஷம் பாவம் செஞ்சான், பஞ்சமாக பாதகம், எந்த நன்மையும் அவன் செய்யலை 80 வருஷம். இப்போ என்ன நடக்குது என்றால், நான் இப்போ திருந்துறேன், அல்லாஹ் தஆலா என்னை மன்னிச்சணும்னு நினச்சி ஆண்டவனை துபுத்து ஒரு கலிமா தான், நான் தௌபா செய்கிறேன். டக்குன்ற எல்லா பாவமும் டெலிட் பண்ணப்பட்டு ஒரே செகண்டுக்குள்ள எல்லா பாவமும் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹசனாத், எல்லா பாவமும் செஞ்ச பாவம் எல்லாம் நன்மையாக மாறுது. இது குர்ஆன் ஆயத்தா இல்லையா? அது எப்படி? எவ்வளோ பெரிய, இவ்வளோ 80 வருஷம் செஞ்ச பாவத்தை துபுத்து ஆண்டவனே நான் கைசேதப்பட்டு தௌபா செய்கிறேன். இந்த செகண்ட்குளுக்கு அவ்வளோ பட்டப்பட்டாண்டு அழியுதுன்றால் அவனுடைய எவ்வளோ ஸ்பீடு, அவனுடைய கம்ப்யூட்டர் உடனே திரும்ப எல்லாத்துக்கும் நன்மையாக மாறி வந்து நிற்குது. அதை சொல்லி முடிகிறது கிடையாது. இவ்வளோ தேவையா? 80 வருஷம் பாவம் செஞ்சதுக்கு 80 வருஷம் நன்மை செய்யணுமே, அல்லது அதை அழிக்காமே இருக்கலுமே. பாவத்தையும் நன்மை, விபச்சாரம் செஞ்சதுக்கு நான் நன்மையாக மாறிட்டேன். அப்போ அவன் 4 பட்டோலையில் போனால் விபச்சாரம் செஞ்சுருக்கிறான் 2 கோடி நன்மை. அவனு கேட்பானே, என்ன ரப்புல் ஆலமீனே தௌபா இப்படி ஆக்குற ஆயுதம்? தௌபான்ற லேசான ஆயுதம் கிடையாது.
இப்படி ஒரு ஆயுதம் இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது. தலைகீழாக வந்து நிற்கிற ஆயுதம். இது எல்லாத்தையும் காரணம் என்ன? அல்லாஹ்வின் கருணை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் இஸ்லாத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலும் கடமைன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் அறிவு ரீதியாக ஆய்வு செஞ்சு பார்த்தால் அதில் ஒன்றுமே கிடையாது. அவனுடைய கருணை மட்டும்தான் அதில் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள். சுபஹான் அல்லாஹி தம்லவுல் மீசான், சுபஹான் அல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான். அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் மீசானை பேலன்ஸ் பண்ணுமா. மறுமையில் போனோன்னே நன்மை தீமையெல்லாம் மீசானில் போட்டால் தீமை தட்டு தான் பெருசாக இருந்தால் நன்மை சிறுசாக இருக்குமே. ஆனால் நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்திப்போம் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. அது இப்போ வந்து விழுந்து எவ்வளோ நன்மை தேவையோ அதை பேலன்ஸ் ஆக்கிடும். தீமை மேலே வைத்திடும், நன்மை இப்போ கூடிடும். தேவையா? இதுக்கு என்ன? இது கருணை தானே. அல்லாஹ்வுடைய கருணை வந்து இங்கே மட்டுமல்ல, மறுமேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கருணை வந்து அவனுடைய சட்டத்தை மிஞ்சும். அவ்வளோ பெரிய கருணை. முஸ்லீமில் மட்டும் வரும் நிறைய சம்பவங்கள் கியாமத்தில் மஹ்ஷரில் நடக்கிறது. ஒருவனை அழைப்பான், மலாய்க்காமார்கிட்ட சொல்லுவான், இவன் ஏதாவது நன்மை செஞ்சுருக்கான்னு பாருங்கன்னு. மலாய்க்காமார் தேடி தேடி பார்ப்பாங்க. ரப்பே ரஹ்மானே, இவன் ஒரு நன்மையும் செய்யலை. திரும்ப பாருங்கள், ஒரு நன்மையும் செஞ்சில்ல. திரும்ப பாருங்கள், ஒரு நன்மையும் இல்லை. இப்பொழுது இவன் நரகத்தின் பக்கம் கொண்டு போகப்படுவதற்காக வேண்டி கட்டி 70 முழம் கொண்ட சங்கிலியால் தயாராக்கப்படும். இப்போ மேலிருந்து ஒரு சவுண்ட் வரும். மேலிருந்து வராண்டா அல்லாஹ் தான் பேசுகிறான். இன்னலக இந்தி ஹசனா, என் கணக்கில் உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. என்னாண்டா லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லி இருந்தாயே, அது வந்து தராசியில் விழும். அது டக்குன்னு கீழே வைத்திடும், எல்லா பாவமும் மேலே வந்துடும். இவனை சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு போங்க. இந்த ஹதீஸில் சொல்லப்படுது, இவன் செஞ்ச பாவம் எவ்வளோ தெரியுமா? இவன் 100 பட்டோலைக்கு பாவம் செஞ்சுக்கிறான். 100 பட்டோலைக்கு செஞ்சுக்கிற பாவம் ஒரு பட்டோலையோட அளவு இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட அளவு. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட அளவு ஒரு பட்டோலை. அது மாதிரி 100 பட்டோலைக்கு பாவம் செஞ்சவன். அவனுக்கே இந்த களிமா வந்து அல்லாஹ்வுடைய கருணை. அதே மாதிரி மறுமையில் ஒருத்தர் வரப்படும், அவருக்கு பட்டோலை கொடுக்கப்படும். அவர் பட்டோலையை பார்த்துட்டு அவர் நினைப்பார், இது எனக்குள்ள பட்டோலையால் அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தில் மாறி வந்தால் என்ன நடக்கும்? மறுமையில் அல்லாஹ் தஆலா கபூர்லேருந்து எங்களை எழுப்பும்போது உயிரெல்லாம் அவன் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறான். மறுமையில் கபூர்லேருந்து எழுப்பும்போது உயிர் மாறி இறங்கினா என்ன நடக்கும்? எனக்கு என்னுடைய உயிர் வேறொருத்தருக்கு போய் வேறொருத்தட்ட போனால் நல்லவன் நரகத்துக்கு போவான், கெட்டவன் சொர்க்கத்துக்கு வருவான். அல்லாஹ்வுக்கு மிஸ் ஆகுமா? இப்போ இந்த பட்டோலை மாறின மாதிரி அவன் பார்ப்பான். ஏன்னா அவன் செஞ்ச பாவம் ஒன்றும் இதில் இல்லை. அவனே கேட்பான், ஐ ரப்பி கது ஃபால்த்து ஹாக்கதா ஹாகுனா, ஆண்டவனே நான் இன்னின் இடத்துல இந்த பாவம் செஞ்ச எனக்கே தெரியுமே, அது இல்லையே. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதெல்லாம் நான் அழிச்சிட்டேன், நான் அதை காட்ட விரும்பவில்லை. இப்போ நீ சொர்க்கத்துக்கு போ. ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் யாருக்காவது கை கொடுத்திருப்பான். கஷ்டமான நேரத்தில் நல்லா தொழுது நல்லா வணங்கக்கூடியவங்க கூட கண்டுகொள்ளாத ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு அந்த நாங்கள் பார்க்குறோமே, இந்த பூனைக்கு கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்கல நரகத்துக்கு போனால், நாய்க்கு தண்ணி கொடுத்தால் சொர்க்கத்துக்கு போனால், இது மாதிரி இக்கட்டான ஒரு கட்டத்தில் யாருக்கு ஒரு உதவி செஞ்சுருப்பான், ஒரு அட்வைஸை பண்ணியிருப்பான். அதனால் ஒருத்தர் நல்லா வந்திருப்பான். ஒருத்தர் சண்டை பிடிக்கிற நேரத்தில் விலக்கி விட்டிருப்பான். அது விளக்காமல் இருந்தால் அங்கே கொலை நடந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பான். அது உண்டு. அதை அல்லாஹு தாலா கருதி அதை அல்லாஹு தாலா உண்ட காரணம் காட்டி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறது தான் நோக்கமிடு விளங்குது. இதில் கருணையா இல்லையா? மறுமையில் அல்லாஹு தாலா நஜ்வான்ற ஒரு விசாரணை வச்சுருப்பான். திரைக்கு பின்னுக்கால ஏதோ அல்லாஹ்வுடைய பேசுகிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் அங்கே என்ன சொல்லுவான்டா, இன்னின்ன இடத்துல நீ இன்னின்ன பாவங்கள் செய்தாய் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். வேறு யார் அம்பலப்படுத்த மாட்டான். அவன் தடமாறுவான். ஓஹோ நான் செஞ்சிட்டேனே, மாட்டிக்கொண்டேனே. அல்லாஹ் சொல்லுவான், பயப்படாதே, நான் எல்லாம் மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்துக்கே போயிடு. விசாரணை என்றது அந்த முறைப்படி நடக்கிற ஒன்று இருக்குது. இது முறை தாண்டி அவனுடைய அல்லான்ற அந்த பவரில் நடக்கிறது. இது கருணை. இன்னொரு ஹதீஸ் வரும், ஒருத்தண்ட கழுத்தில் அல்லாஹ் தஆலா கை போடுவான்.
கழுத்தில் கை போடுவன்டா நண்பன் என்று அர்த்தம். வாப்ப மகண்ட கழுத்தில் கை போட்டுருல, நானும் தம்பிட கழுத்தில் கை போட்டுருல, கூட்டாளி தான் கூட்டாளிட கழுத்தில் கை போட்டுரு. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? கழுத்தில் கை போட்டோன்னே தோழன் இடத்துல எல்லாத்தையும் சொல்லுவோமா இல்லையா? எந்த ரகசியமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. எல்லா ரகசியத்தையும் தாயிட்ட சொல்லலுமா? எல்லா ரகசியத்தையும் தந்தைகிட்ட சொல்லலுமா? எல்லா ரகசியத்தையும் பிள்ளைகிட்ட சொல்லலுமா? ஆனால் நண்பன்கிட்ட சொல்லுவோம் தோழன் என்று இருக்கும் பொழுது. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் கழுத்தில் கை போட்டால் இன்றைக்கு நான் உன்னுடைய தோழன் என்று அர்த்தம். தோழன் என்னும் போதே அந்த பயம் இல்லா போய்த்திடும். இப்போ ரப்புல் ஆலமீன் இப்படியெல்லாம் செஞ்சாய், ஆனால் நான் மன்னித்தேன், சொர்க்கம் போயிடு. இன்னொருத்தர் வருவார், மலாய்க்காமார்கள்ட்ட சொல்லுவான் நன்மைகள் இருக்கான்னு பாருங்கண்டு, ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி 3 தடவை சொல்லுவான், ஒன்றுமே இல்லை. 4ஆம் தடவை சொல்லுவான், கொஞ்சம் நல்லா பாருங்கண்டு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த உறுதிப்படுத்த. அதன் பின்னால் அந்த மலக்குமார்கள் தேடி பார்த்துட்டு சொல்லுவாங்க, ரப்புல் ஆலமீனே ஒரே ஒரு நற்செயல் இவனிடத்தில் இருந்தது. என்ன? இவன் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்துட்டு அந்த கடனை தர வர நேரத்தில் கடன் எடுத்தவர்கள் ஃபுல்லாக திருப்பி கொடுக்க இயலா போய்த்திடும். ஒரு அரைவாசி முக்காவாசி இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இன்னொரு சின்ன தொகையோட கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்பொழுது இவன் சொல்லுவான், அதை விட்டுடு, அதை மன்னிச்சிடுறேன். இப்போ ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், இப்படியும் ஒரு சிஃபத்துள்ளவன் இந்த பூமியில் இருந்தானா? அடுத்தவனுக்கு இரக்கம் காட்டுகிறானே, இது இரக்கம் காட்டுற என்னுடைய பண்பே, நான் தானே அர் ரஹ்மானிர் ரஹீம், என்னுடைய சிஃபத்து. என்னுடைய சிஃபத்தில் நான் உச்சகட்டத்தில் இருக்கிறவன் என்று சொல்லிவிட்டு அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புங்கள். எது ஒரு பேச்சும் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் சில பொஸ்மார் இருப்பாங்க, என்ன நாங்கள் சொல்லுவோம், இப்போ அவர் மூட் நல்லா ஆயிக்கிறாரு, இன்றைக்கு உம்ரா போயிட்டு வந்திருக்கிறார், கலகலப்போ இண்டே போனால் கிடைக்கும். அவர் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு ஏதாவது நாள் இண்டே பேச வேணாம், அவர் கோவத்தில் இருக்கிறாரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நல்லா இருக்கிற நேரம் போனால் என்ன நடக்கும்? அவர் நாங்கள் நினைக்கிறத விட கூட தருவார். அவர் தொகை பெரிசல்ல, அவருடைய மூட் தான் நாங்கள் தேவை. அது மாதிரி மக்களை நாங்கள் விளங்கி வச்சுருக்கிறோம். ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்தில் அவனுடைய கருணை அவனே மிஞ்சுது. அதனால தான் அவனே ரஹ்மத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மார்க்கத்தில் அவனுடைய கருணையை விளங்காமல் ஒருத்தருக்கு நிம்மதியாக வாழவும் மேலாது, நிம்மதியாக அமல் செய்யவும் மேலாது, நிம்மதியாக பொறுமையாயிக்கவும் மேலாது, சமாளித்து கொள்ளவும் மேலாது. மன நிம்மதியோடு வாழுவதற்கு அவனுடைய கருணையை விளங்காமல் முடியவே முடியாது. ஒவ்வொரு கட்டத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், விபரீதங்கள், ஆனங்கள், ஏற்றங்கள் இப்படி வருகிற பொழுது அது உள்ளம் நொந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பற்றி தான் குறை நினைத்து கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வை சரியாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள இந்த கருணை என்கின்ற காரணத்தினால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை, அவனுடைய இரக்கம் என்கின்றது ஒவ்வொரு தலைப்பிலேயாக பார்க்க வேண்டிய அளவுக்கு அவனுடைய விசாலமான இரக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் அவனுடைய பரக்கத் என்கிறது. அதில் ஒரு விஷயந்தான் அவன் எங்களுக்கு நன்மை என்று சொல்லப்பட்ட காரணம், அதுவும் இரக்கம்தான். இப்படி ஒவ்வொரு காரியத்தையாக எடுத்தால் அதனுடைய முடிவு இரக்கம்தான் நாங்கள் எங்கள் பார்வையில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இதை நாங்கள் புரிந்து வல்ல ரஹ்மானுக்கு நல்லடியார்களாக நன்றியுடையவர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி கேட்குறா